ஹைடா ரமேஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் அ ஸ்ட்ரேஞ்சர். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், யாரும் ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் பிடிக்கலன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். சரி, ஃபஸ்ட்டு ஜிமினோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் வந்து பிக் கம்பெனியோட CEO. அவனுக்கு ஏஜ் 27 ஆகுது. அவன் எப்போவுமே பிஸ்னஸில் தான் ஃபோக்கஸாக இருப்பான். லவ்லலாம் அவனுக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்து வயனுக்கு இன்ட்ரோ. உங்களுக்கு ஏஜ் வந்து 23. ஆக்சுவலி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஃபியான்சி பேர் வந்து ஜாக்சன். அவன் வந்து ஒரு பெரிய ப்ளே பாயே, ரொம்ப டாக்ஸிக் வேறு. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரியாது. உங்களுக்கு சுத்தமாக அவனை பிடிக்காது, ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும், அவ்வளோதான். இவ்வளோ தான் இன்ட்ரோ. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. சரி, ஓகே, சாரி, போகலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ க்ளப்பில் இருக்கீங்க. நேற்று தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிகிட்டு இருக்கீங்க. லிசா, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. எங்கள் அப்பா சொன்னால் புரிச்சிக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு வர ஆத்தத்துக்கு அவனையும் கொள்ளுவேன், அப்பனையும் கொள்ளுவேன். என்னால் முடியலடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாதான். அவங்க வீட்டு வேலை மட்டும் நான் செய்யணுமா? நான் என்ன வேலைக்காரி அவனுக்கு? இவன் எல்லா பொண்ணுங்களோடையும் படுத்துட்டு வரான், இப்போ பேசுகிறான். நான் மட்டும் ஏதாவது ஒரு பையங்களை சிரித்து பேசினா என்னை அடிக்க வரேன், திட்டுறான். எனக்கு அவன் கூட வெளியே போகவே பிடிக்கல. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் லிசா சொல்கிறா, சரி விடுடி, இப்போ ஏன்டி அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க? இந்தா குடி. இல்லை, வேண்டாம். ஏய், சும்மா குடி, நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸாக மாறுது, 2 கிளாஸ் 3 கிளாஸாக மாறுது, அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ யார்டி என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? நான் ஏன் எந்த பசங்களோடையும் பேசக்கூடாது? அது ஏன் இஷ்டம். இப்போ பார், என் ஃப்ரீடமை பார். நீங்களும் எழுந்துட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டே போயிட்டு ஒரு பையன் மடியிலே போய் உட்காந்துடுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம செக்ஸி ஜிமின் தான். நீங்களும் அவனை பார்த்துட்டு, சாரி, தெரிஞ்சே தெரியாமல் உன் மேலே விழுந்துட்டேன். அவனும் ஷாக் ஆகிட்டு, யார்? ஓ மை காட், ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். செம்ம பெரிய ஆளாக தான் இருப்ப போல். கூட ஒரு செல்ஃபி எடுப்போம். அவனை ஹக் பண்ணி ரொம்ப க்ளோஸாக கிட்ட எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அவன் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கான். ஐயோ, செம்ம க்யூட்டாக இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீ? நீ என்ன இவ்வளோ சிடு மூஞ்சா இருக்க? இந்தா ஒரு கிளாஸ் அடி, அப்போ சரியாகும். அவன் வேண்டான்னு சொல்கிறான், நீங்கள் ஆனால் போஸ்ட் பண்ணி அவன் வாயில் ஊற்றிடுறீங்க. எப்படி சூப்பராக இருக்கா? இந்த இன்னொன்று குடிச்சுப்பாரு. எனக்கு வேண்டாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு செகண்டில் அவனும் கண்ட்ரோலை விட்டு போயிட்டான். நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் லிப்ஸுக்கும் ஒரு பின் அளவு தான் கேப் இருக்குது. கிளப்பே ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்குது, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் எதுவுமே கேட்கல. ஜிமினும் அவன் கையை வச்சு உங்கள் டைஸு பேக் அப்படியே தடவுறான். இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட்டு. உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் செம்மையாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஜிமின் அவன் சேர்லேருந்து எழுந்துட்டு, என் கூட வா. அவன் உங்களை ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறான். டோர் லாக் ஆனதுமே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப ஹரிபரியாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் 2 பேரும் மாற்றி மாற்றி கழட்டுறீங்க. இப்போ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் பெட்டில் படுக்கிறீங்க. ஜிமின் உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. இப்போ நீங்கள் அவனை பெட்டில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் அவனுக்கு மேலே வரீங்க. நீங்கள் அவனை ஐ டு ஐ பார்த்து ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க. நீங்கள் அவன் பெல்ட்டை மெதுவாக கழட்டி ஃபஸ்ட் அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் ஆப்ஸ், அப்புறம் ஒன்றுன்னா அவன் ரொம்ப லவுடாக க்ரௌண்ட் பண்ணுறான். இப்போ அவனும் உங்களை தள்ளி விட்டு இப்போ உங்கள் மேலே வரான். உங்களை ஒரு பார்ட்டையும் பிரித்து மேய்றான். உன் பேர் என்ன? டேடின்னு கூப்பிடு. நீங்களும் உன் டேடின்னு கூப்பிட்றீங்க. ஸ்பீடு செம்மையாக ஏறுது. வலி தாங்க முடியாமல் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் உங்கள் ஷோல்டர்லாம் கடிக்கிறான். ஸ்பீடு XXX, XXXன்னு போயிட்டே இருக்குது. ஜிமின் அவன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல, ஆனால் உங்களை பார்த்து கேட்குறான், வலிக்குதா? நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு இல்லைன்னு மாதிரி தலையாட்டுறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சவுண்ட்லேயே அவனுக்கு செம்மையாக மூடேறுது. பத்தாவதுக்கு டேடி டேடின்னு வேறு அவனை சொல்லி அவனை ஸ்பீட் ஏற்றி விட்றீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ஆனால் உங்களுக்கு இன்னும் வேணும். நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. இப்போ நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க, போதுமா? அதுக்கு அவன் கேட்குறான், ஏன் டயர்ட் ஆகிட்டியா? நானா? ஸ்பீட் கம்மியான மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அவனும் சிரிச்சுட்டு, உனக்காக தான் பார்த்தேன், நீ ஏன் சொல்லிட்டல? அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் இடுப்பிடம்லாம் நொறுங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். உங்களுக்கு செம்மையாக தலைவலிக்குது. நீங்களும் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களால் எப்படி நகர முடியல, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ் உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் உங்கள் ஹெட்டை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் உடம்புல ஒரு ட்ரெஸ் கூட இல்லைல்ல. ஸோ நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. நீங்களும் அவனை எழுப்பாமல் மெதுவாக அவன் கை எடுக்கிறீங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் லைட்டாக அவன் கையை தூக்கின உடனே அவன் தூக்கத்தில் அந்த சைடு திரும்பிடுறான். நீங்களும் அவன் எழுந்துட்டா நினச்சி பெட்லேருந்து உருண்டு கீழே ஒளிஞ்சிக்கிறீங்க. இப்போ மெதுவாக எட்டி பார்க்குறீங்க, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா வேறு லாக் பண்ணியிருப்பாங்க, போய் தட்டினாலுமே மாட்டிப்பனே, பேசாமல் என் ரூம் ஜன்னல் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம் ஜன்னல் வழியாக உள்ளே குதிக்கிறீங்க. எப்போ முடியல, காலெல்லாம் வலிக்குது எனக்கு. நீங்கள் டைம் பார்க்குறீங்க, ஒரு விடிய காலையில் 6 மணி. நேற்று நைட்டு 8 மணிக்கு கிளப்பில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசினேன், விளையாடினா. லிசா சொன்னாலும் கொஞ்சமாக சரக்கு அடித்தேன். அதுக்கப்புறம் 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 தான் என்ன ஆச்சு? காலையில் இருந்து பார்த்தா எவனோ கூட ட்ரெஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்கனே. ஷூ
என்ன கரும்பு நடந்திருக்குமோ, சீ சீ சீ, என்ன ஞாபகமே வரமா தொலைய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, உங்கள் லிப்ஸு, நெக்கு, செஸ்ட்டு கிட்டலாம் எவனோ ஒருத்தன் அந்த அழகான பையன் செம்மையாக கடிச்சு வச்சிருக்கான். ஷோ, என்னது இது? இன்னும் 3 மாதம் கழிச்சு எனக்கு கல்யாணம். கல்யாணம்னா எங்கே? ஐயோ, ஏன் என்கேஜ்மெண்ட் எங்க? நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் போட்டு தேடுறீங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. செத்த நல்லா மாட்டினேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. ஒரு வேளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னா? ஐயோ, இன்றைக்கின்னு வேற என் மொதல் நாள் ஆஃபீஸ் வரையே நான் எப்படி போவேன்? எல்லாம் இந்த லிசா நாய்களை தான். நான் குடிக்க மாட்டேன், நான் அப்பயே சொன்னேன்ல. இருந்தாலும் எனக்கு எங்கே போச்சு இந்த புத்தி? நீங்கள் செமையாக பழம்பி அழுதுட்டுருக்கிறீங்க. சரி, இப்போ என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு எழுந்துக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செமையாக அப்டாமினல் வலிக்குது. அப்பா, இது ஏன் இப்படி வலிக்குது? ஏன் வலிக்குது? எக்கடி குதிச்சதுனால வலிச்சிருக்கும். நீங்களும் குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிடுறீங்க. லைட்டாக கொஞ்சமாக மேக்கப் போடுறீங்க. உங்கள் நெக் ரீஜனில் ஒரு ஹிக்கி இருக்குது. நீங்களும் அதை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைன்னா இப்போ இது என்னது? என்ன நடந்திருக்கும்? ஐயோ, இது ஜாக்சன் பார்த்தாலே அப்பாட்ட பார்த்து வச்சுருவானே. நிறைய ஃபவுண்டேஷன் போட்டு செம்மையாக மறிக்கிறீங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த அழகான ஆள்கிட்ட போகலாம். சாருக்கு இப்போ தான் சன்லைட் ஃபேஸில் பட்டு எழுந்துக்கிறாரு. ஐயோ, தலை வலிச்சு தொலையுது. அவன் ரூமை சுற்றி அவங்களை தேடுறான், ஆனால் நீங்கள் இல்லை. இடுப்பில் துண்டு கட்டிட்டு பாத்ரூம்குள்ளெல்லாம் போய் பார்க்குறான், அங்கேயும் நீங்கள் இல்லை. ஷோ, யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே இருக்க டேபிளில் உங்கள் ரிங் இருக்குது. அவனும் அதை பார்த்து எடுக்கிறான். இது அந்த பொண்ணோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறான். ஆனால் அது நுழையில. நம்மளோட கைக்குட்டியாக இருக்கான். இப்போ அவனும் குளிச்சுட்டு ரெடியாக வரான். அந்த ரிங்கு அவன் கிட்ட தான் இருக்குது. அவன் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் அவனுக்கு அவன் ஃபேஸ் ஞாபகம் வரல. அவன் கண்ணாடியை பார்த்துட்டு தலை வாரிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது நீங்கள் அவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்தது. அவன் டக்குன்னு கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். யாரடி நீ? இப்போ உங்கள் சைட்லேருந்து பார்த்தா ரெடி ஆகிட்டீங்க, ஆனால் ஹாலுக்கு போகாமல் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டுருக்கீங்க. ஐயோ, இப்போ ரிங்கு கேட்டால் என்ன சொல்கிறது? தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் செருப்படி விழும். ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டுன்னு சொன்னால் நாளைக்கே திருப்பி எடுத்துகிட்டு கேட்பாங்க. அந்த ரிங்கு இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன பண்ணலாம், இந்த கிரிமினல் மைண்டில் ஏதாவது ஒன்று வந்து தொலையே. ஐடியா, நம்ம அந்த விரலில் கட்டு போட்டுருவோம், அடிபட்டுருந்துன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக குண்டாக அந்த விரலில் கட்டு போட்டுக்கிட்டீங்க. நான் யார்? ஏன்கிட்டவா? ஐயோ, இப்போ என்னால் ஒழுங்காகவே நடக்க முடியலையே. நீங்கள் மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்க்குறீங்க. அப்பா உங்கள் தம்பியோட ஷூவை பாலிஷ் போட்டுட்ருக்காரு. உங்கள் தம்பி சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான். உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே செம்ம பிஸியாக டென்ஷனாக வெளியே வரீங்க. ஓகே சார். என்கிட்ட எல்லா ஃபைலுமே இருக்குது சார். ஓகே சார், நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. உங்கள் அம்மா அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. பைத்தியம், நேற்று லிசா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. டயர்டாக இருந்துச்சுமா, அங்கேயே தூங்கிட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான். இனி தான் நீ வேலைக்கே முதல் வாட்டி போகிறேன். அப்புறம் என்ன உனக்கு ஒர்க் இருந்துச்சு? ஐயோ அம்மா, 8 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகணுமா இல்லையா? முதல் நாளே லேட்டாக போகணுமா? எனக்கு டக்குன்னு லஞ்சை கட்டி கொடுத்தேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சோஃபாவில் படுத்துருக்கோங்க. தம்பி மண்டையிலே அடிக்கிறீங்க. அவனும் வலிக்குது. இந்த சேந்திரி, உனக்கு என்னடி பிரச்சனை? தூக்கம் வருது. தூக்கம் வருதா? அடுத்த வருஷம் 10th போக போகிறேன். இப்போ உட்காந்து தூங்கிட்டு இருக்க. நான் அடுத்த வருஷம் தானே போகிறேன், இந்த வருஷம் இல்லை. இப்போ படுறா, போடா. முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கால் போட்டே தூங்கிட்டு இருக்கான். எழுந்துடுறா. இப்போ உங்கள் அப்பா வராரு. இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடா, மூஞ்சிலே பாலிஷ் போடுறேன். நான் போகிறப்ப இப்போ எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செமையாக அடி விழுது. நீங்களும் அதை பார்த்துட்டு பயப்படுறீங்க. அவனும் கோச்சிக்கிட்டு திட்டிகிட்டே போகிறான். இப்போ உங்கள் அப்பா உட்காந்துட்டு, ஏம்மா இந்த வேலைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ஒத்துக்கலப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் தானப்பா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லலை. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருந்துக்கிறேன். அதுக்கும் உங்கள் அப்பா பார்த்துட்டு, சந்தோஷமா? என்னம்மா இப்படி பேசுகிற? ஏன் நீ அவனை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்க மாட்டியா என்ன? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே அழுவுறீங்க. சத்தியமாக இல்லைப்பா. சொல்லுமா. அப்பா, அது கைக்கு என்னாச்சு காட்டிங்க? அப்பா, கைப்பா அடிபட்டுருக்குது. இப்போ உங்கள் அம்மா வராங்க. ஏங்க, மாடியில் இருக்க வீட்டுக்காவது ரெண்ட் விடுங்க. 3 மாதம் ஆச்சு, பூட்டியே இருக்குது. ஏண்டி, நானும் அடி விட மாட்டேன்றேன், எவனும் வரல. உனக்கு என்னடி கையில்? எங்கே விழுந்து வரனேன்? உளுந்தெல்லாம் வரலம்மா, அது விளையாடும் போது அடிபட்டுக்குச்சு. சரி விடு, அப்பா நான் கிளம்புறப்பா, பாய். நீங்களும் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஆனால் உங்கள் அம்மா, நில்லு, ஏன் இப்படி நடக்க தாங்கி? அது விழுந்துட்டம்மா. அதை இப்போ தானடி சொன்னேன் விழுந்தெல்லாம் வரலன்ட்டு. ஐயோ, கை அடிபட்டிருக்குன்னு கேட்டல, அதுக்கு விழலை. இப்போ தாங்கி நடக்கிறல, அதுக்கு தான் விழுந்தேன். உங்கள் அம்மா உங்களுக்கு கீழேருந்து மேலே பார்க்குறாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, சரிம்மா பார்த்து இரு, 3 மாதத்துல கல்யாணம் மறந்துடாத. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கீழேருந்து மேலே பார்க்குறீங்க. இந்த லொக்கேஷன் தானா? இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்க போகிறோம், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே சொன்னாங்க. ஐயோ, படிக்கட்டுலலாம் இந்த கால் வச்சு ஏற முடியாது, லிஃப்ட்லேயே போக முடியட்டும். ஐயோ, பயமாக இருக்கே, ஃபஸ்ட்டு எப்படி வேலை பார்க்க போகிறோம். நீங்கள் செமையாக டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்களே காம் பண்ணிவிட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்து ரைட்டு திரும்புறீங்க. அங்கே உங்கள் பாஸ், அதாவது மிஸ்டர் பார்க் ஜிமின் குரூப்பாக அங்கே ஸ்டாஃப்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு லிசா அவங்கள பார்த்துட்டா, அவளும் ஜிமின் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்களும் நம்ம குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை காட்டுறான். இப்போ ஜிமின் அவங்க மெதுவாக திரும்பி பார்க்குறான்.
அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். உங்களுக்கு அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே ஒன்று விடாமல் அப்படியே உங்கள் மைண்டில் வருது. நீங்கள் அதே இடத்துல ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. லிசா உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வரா, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறா. இப்போ ஜிமினும் உங்களை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடுறான். எல்லோரும் வந்தாச்சுல, இன்னும் 10 மினிட்ஸில் ஒரு மீட்டிங் இருக்கும் நம்ம கம்பெனியை பற்றி. ஸோ எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை க்ராஸ் பண்ணி போகிறான். நீங்கள் அதே ஷாக்கில் தான் இருக்கீங்க. ஒரு 2 ஸ்டெப்பு பேக் வரான். நீங்கள் அவனோட சைடை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க. ரொம்ப சவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே நீங்கள் கீழே விழுந்துறீங்க. மொத்த ஸ்டாஃப்ஸுமே உங்களை தான் பார்க்குறாங்க. லிசா உங்களை பிடிச்சிட்டு ஏ பைத்தியக்காரச்சி என்னடி நடக்குதுங்க. அவ்வளோ உங்களை எழுப்பி ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறா. இந்த தண்ணியை குடி. நீங்களும் உங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிறீங்க. லிசா உங்களை பார்த்துட்டு பைத்தியக்காரச்சி நேற்று எங்கே தான் போயிருந்தேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே நீ ஆளை காணோம். உனக்கு எத்தனையோ வாடி ஃபோன் ட்ரை பண்ணி ஃபோனும் எடுக்கல. சரி செத்து தொலைன்ட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் இப்போ அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவளோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவளும் உங்களை பார்த்துட்டு என்னடி நான் உன்கிட்ட கேட்டேனா, நான் உன்கிட்ட கேட்டேன் அந்த ட்ரிங்க்ஸ் வேணும்ட்டு, அப்படி இந்த குடிக்க விட்டு நீ எந்த மயிர்கடி பிடுங்க போனேன். ஏய் சூ அர்ஜென்ட்டாக வந்துச்சு, சேர்ப்பை கைட்டு அடிப்பேன். நான் உன்னால் என் வாழ்க்கையே போச்சு தெரியுமா. இன்னும் 3 மாதம் எனக்கு கல்யாணம். ஏன்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஏய் வாயில் பச்சையாக வருது. இப்போ என்னடி ஆச்சு சொல்லி தான் தொலையேண்டி. இப்போது ஒருத்தன் நம்ம முன்னாடி பேசிட்டு தானே, அவன் யார், அவன் பேர் என்ன, பாக் ஜிமின். அவனா பாக் ஜிமின்? ஏய் பைத்தியக்காரி வாய முடியும், என்ன பப்ளிக் பிளேஸில் அவன் வேண்டான். ஏய் நம்மளை இன்டர்வியூ எடுக்கும்போது வேறு யாரோ எடுத்தாங்களேடி. அது அவர் மேனேஜர்டி. இப்போ யார் இன்டர்வியூ எடுத்தா என்ன, அதான் பாஸ் ஆகிட்டுல. ஷோ நேற்று நைட்டு அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. அதுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிட்டு என்னாடி சொல்கிற, அவன் யார் தெரியுமா, அவன் பேக்ரவுண்ட் தெரியுமா, எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாமல் தாண்டி நடந்துச்சு. என்னோட இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம். ஐயோ எனக்கு இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடச்சிருக்கணுமே. வாய முடி. ஐயோ பாவமே, ஆனால் வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. நீங்களும் அவளை பார்த்து முறைச்சிட்டு உன்னை என்றைக்காவது தேமுக்குன்னு திட்டிருக்கணா? இல்லை அதை விட அதிகமாக மூடிட்டுரு. இப்போ நீங்களும் அவ்வளோ மீட்டிங் போகிறீங்க. அங்கே பார்த்தா 10-15 கேர்ள்ஸ் அடிச்சிட்டு இருக்காளுங்க ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரத்துக்கு. ஜிமினை க்ளோஸ்அப்பாக பார்க்க நீங்கள் போயிட்டு கடைசி ரோவில் உட்கார போகிறீங்க. ஆனால் லிசா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு போகிறா. லிசா வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் விட கொஞ்சம் பெரிய போஸ்டிங் தான். அங்கெல்லாம் இடம் இல்லையா, போய் அங்கே உட்காருங்க போங்க. அவள் சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஓகே மேம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காடுறீங்க. என்னால் முடியாது பிரிண்ட் போகிறேன். உட்காரடி அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஜிமின் வந்துட்டான்ல. நீங்கள் 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அவனும் வந்து சென்டரில் நின்றுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆஃபீஸ்க்கு யாரெல்லாம் லேட்டாக வரீங்களோ அந்த நாள் ஃபுல்லாக அவங்க எனக்கு சர்வெண்ட்டாக வேலை பார்க்கணும். ஓகே, அதில் ஒரு பொண்ணு. சார் என்ன மாதிரி வேலை சார்? நீங்கள் ஆர்வமாக கேட்குறத பார்த்தா நீங்கள் வேலைக்கு சேர்ந்தது அதுக்காக தான் போகணும். அப்படி அவன் சொன்னோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி ஓகே, சிரிச்சது போதும், ஃபோக்கஸ். அவன் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் அவங்க ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அவன் லிப்ஸை பார்க்குறீங்க. நேற்று நைட்டு அவன் உங்களை கடிச்சது ஞாபகம் வருது. அவன் ஃபிங்கர்ஸை வச்சு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது நேற்று நைட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்போது நீங்கள் சும்மா இல்லாமல் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லாரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஜிமினும் டென்ஷன் ஆகிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அவங்கள பாயிண்ட் பண்ணுறான். ஏன்னா அவங்க பேர் தெரியாதுல்ல. இப்போ லிசா வந்துட்டு வைன் சார் வைன், அவள் பேர் வைன். நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவள் சைலண்ட் ஆகிட்டா. இப்போ ஜிமின் அவங்கள சொடக்கு போட்டு கூப்பிட்றான். மிஸ் வைன் நீங்கள் எதுக்கு எல்லாரையும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களும் அவனை பார்த்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ நீங்கள் எதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்களா? அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் செம்மையாக ஜெலஸ் ஆகிறாளுங்க ஜிமின் உங்ககிட்ட பேசுறதுனால. லிசா குதிச்சிட்ருக்கா மனசுக்குள்ளேயே. நீங்கள் பண்ணுறது இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது, இன்க்ளூடிங் மீ. உங்களால் அவன் ஐஸை பார்க்கவே முடியல. நீங்களும் கீழே பார்த்துட்டே சாரி சார். எனக்கு உங்கள் சாரிலாம் தேவையில்லை, நீங்கள் வெளியே போகலாம். சார் கெட் அவுட். உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கே வந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து அவனை அசிங்கமாக திட்டுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இதெல்லாம் நடக்குதோ. என்னை எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம்? இப்போ அதை விட பெரிய மேட்ரு, இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது அவன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணனா கூட எனக்கு ஞாபகம் இல்லையே. பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. நான் எதுவுமே பண்ணாமல் நான் அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சிட்டான். சரியான பொறுக்கி. நீங்கள் திரும்பினே திரும்பி நிற்கிறான். அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் கேபினில் வந்து மீட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவானா? லிசா உங்களை பார்த்துட்டு என்னடியாச்சு? அவன் கேபினுக்கு வர கூப்பிட்றான். என்னடி பல்லு வலியா? சரி போ, பயப்படாமல் போ, நான் பார்த்துக்கேன் போ. நீங்களும் பயந்துகிட்டே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன். உள்ளேருந்து ஒரு வாய்ஸுமே வரல. நீங்களும் மெதுவாக காதை வச்சு பார்க்குறீங்க. அந்த டைம் பார்த்துட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. அவன் மேலேயே போய் விழுறீங்க. நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டு சாரி இல்லவா? நீங்கள் பயந்துகிட்டே உள்ளே போகிறீங்க. அவனும் டோரை சாத்துறான். இப்போ உங்களை ஃபேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வரான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வரான். நேற்று நைட் எங்கே இருந்த?
நேற்று நைட்டு எங்கே இருந்த? வீட்டில் இருந்தியா, இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தியா, இல்லை கிளப்பில் இருந்தியா? சொல்லு. நீங்கள் அவனை பார்த்து ஒரு லுக் விட்றீங்க, அதுக்கு அவனும் என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை வச்சு என்னென்ன பிளாக்மெயில் பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. இதை பாருங்க, நான் நேற்று நைட் நடந்தது மறந்துடுவேன். நேற்று ஃபஸ்ட் டைம் கண்ட்ரோல் இல்லாமல் குடிச்சிட்டேன், அதனால தான் இப்படி. நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக சொல்லிட்டுருங்க, அவன் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? இல்லை நீ மறந்துடுன்னு சொல்கிற, ஆனால் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு என்ன இப்போ? எனக்கும் தான் இது ஃபஸ்ட் டைம். உண்மையிலேவா? அப்படி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை நீ பண்ணது ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல, அதுதான். இது பாருங்கள், நேற்று கொஞ்சம் குடிச்சிருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் இதெல்லாம் வச்சு நேற்று பிளாக்மெயில் பண்ணாத. சரி, அந்த மாதிரி ஆள்னா கிடையாது. நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றா? அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்கணும். கேளு. நேற்று நைட்டு இந்த கேளு, நம்ம பண்ணும்போது ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் இல்லையே. இன்னும் 3 months கழிச்சு எனக்கு மேரேஜ். அவன் செம்ம ஷாக் ஆகிட்டான். சீரியஸாவா சொல்கிற? எனக்கு முந்தானே தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. டிப்பாவி, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோடையே என் கூட வந்து இந்த பார், நான் குடிச்சிருந்தேன், அதனால இந்த மாதிரி ஆச்சு. நான் ஒன்றும் மாதிரி காஜு கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் காஜா? யாரே வந்து என் மேலே வந்து உட்காந்துட்டு வாடான்னு கூப்பிட்டது? நான் உன்னை வாடான்லாம் கூப்பிடல. அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறேன். ஐயோ எப்போ உங்கள் காலில் கூட விழுறேன், நானே காஜுனே வச்சுக்கோ. மேடம், நான் உங்களை வச்சுருந்தில்ல, நீங்கள் தான் என்னை வச்சுருந்தீங்க. ஐயோ கடவுளே, நான் அவரம் வேணுமா? எனக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை மாப்பிள்ளை பிடிக்காம இதெல்லாம் பண்ணுறியோ? யார் சொன்னா? எங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்கு காட்டுறான். இதை நீ தான் வச்சுருந்தியா? ஆமாம்மா, எல்லாத்தையும் நான் தான் வச்சுருந்தேன். திருட்டு வேலைலாம் பார்த்துட்டு நிறைய எவிடன்ஸ்லாம் வச்சுட்டு போயிருக்கேன் இதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறான். நீங்கள் வாங்கும் போது உங்கள் கையில் கட்ட பார்க்குறான். வீட்டில் ரிங்கு கேட்பாங்கன்னு கையை கட்டு போட்ட மாதிரி. சரியான கேடியாக தான் இருப்போம் போல நீனு. இதப்பா, எல்லாத்தையும் மரியாதையாக மறந்துடும், புரியுதா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த ஹிக்கீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறான். நீங்களும் அதை பார்த்துட்டு இது நான் இல்லை நான் அங்கே இங்கெல்லாம் இருக்குது. என்ன நீ எல்லாமே நான் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருக்க? நீ தான் நிறையா கொடுத்து வச்சுருக்குற. எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? என்னால் அது சொல்லக்கூட முடியாது. என் கழுத்தை பாரு, கழுத்தில் ஒன்றுமே இல்லையா? அது ஃபவுண்டேஷன் போட்டு மறைச்சிருக்கேன். நீ லிப்ஸை பாரு, நீ கடிச்சது எனக்கு இன்னமும் வலிக்குது. அவனும் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு ஷை ஆகிட்டு சிரிக்கிறான். ப்ளீஸ் சிரிக்காது, எனக்கு இரிட்டேட் ஆகுது. சரி ஓகே ஃபைன், சாரி. இதனால் உன் மேரேஜ்க்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் என் மனசு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் எப்பயாவது எனக்கு தோணுச்சுன்னா அப்பப்போ வந்து கலாய்ப்பேன், ஓகேவா? நீ பேசுகிறது எந்த விதத்தில் நியாயமாகும்னு சத்தியமாக எனக்கு தெரில. எப்படின்னா, எனக்கு ஏஜ் 27. நான் இன்னும் எந்த பொண்ணோடையும் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருந்ததில்லை. ஸோ ஒன்றால் தான் நான் எமர்ஜென்சியை லாஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக இதுக்கு, புரியுதா? நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு வந்து போகிறீங்க. இப்போ அவன் சொடக்கு போட்டு உங்களை கூப்பிட்றான், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கும் எனக்கும் 1008 பர்சன்ட் இருக்கலாம். ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு நான் பாஸ், நீ என்னோட எம்ப்ளாய், ஓகேவா? இப்போ நீ எத்தனை வாட்டி வாடா போடணும்னு உரிமையாக கூப்பிட்டேன். ஆனால் வெளியே பார்க்கும்போது வாங்க போங்கன்னு கூப்பிடும், ஓகே? சாரி சார், உங்களுக்கும் எனக்கும் எந்த பர்சனலும் கிடையாது. நான் உங்களை வாடா போடான்னு கூப்பிட்டதுக்கு சாரி. இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் போயிட்டு இப்போ உங்கள் பிளேஸில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுறீங்க. லிசா ஓடி வரா அவங்கக்கிட்ட. என்னடியாச்சு எதை கட்டி அடிப்பேனே தெரியாது, மரியாதை ஓடிடு. ஓகே பாய் மாலா, அந்த ஃபைல் எடு. அவளும் போயிடறா. நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தலைவலிக்கு மேலே தலைவலியாக ஒரு ஃபோன் வருது. ஒருத்தன் நீங்களும் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு ஜாக்சன், ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல. நான் போகக்கூடாதுன்னு சொல்லியும் போயிருக்கேன். அது வந்து இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் சொல்கிறதா நீ கேட்க மாட்டேல, உனக்கு எதுவும் வேணுமோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்களும் ஃபோனை வச்சு உன் மண்டையை அடிச்சுக்கிறீங்க. இப்போ ஜிமின் நீங்கள் அடிச்சுக்கிறத பார்த்து சிரிச்சிட்டே போகிறான். ஷோ, இவன் ஒரு லூஸு, அவன் ஒரு லூஸு. நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் திருப்பி ஞாபகம் வருது. லிசா அந்த சைடு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான். நீங்கள் அவளை கூப்பிட்டு வச்சு மண்டையில் கொட்டி அடித்து அனுப்புறீங்க. நான் என்னடி பண்ணேன்? எனக்கு டென்ஷன் ஆகுது. என் மைண்ட் விட்டு போகவே மாட்டேங்கிறான்டி. யார்? ஜாக்சனா? ஜிமின். அவர் ஏன்டி உன் மைண்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு? என்னடி நடக்குது? இந்த பேர், உனக்கு இன்னும் 3 மாதம் கழிச்சு கல்யாணம், அதை மறந்துடாத. அப்புறம் உங்கள் அப்பா உன்னை வைக்க மாட்டான். உங்கள் அப்பனை விட இந்த ஜாக்சனை யோசிச்சு பாரு. அவன் என்ன பெரிய இவனா? அவன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா ஓவராக பேசுவானா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலை அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்துருக்கிறா. நீங்கள் டக்குன்னு டேபிள் கீழே குடிஞ்சிக்கிட்டீங்க. லிசா உங்களை பார்த்துட்டு என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை. ஈவினிங் டைம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்களும் ஜிமினும் ஆஃபீஸ்லேருந்து ஒரே டைமில் தான் வெளியே வரீங்க. ஜிமின் கேட்குறான், ரைடு வேணுமா? இல்லை நீ எங்கே போகிறேன்னு சொல்லி நானே ட்ராப் பண்ணிப்பேன். உங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை சார். நீங்கள் வந்து என்னோடய பாஸ், என்னோடய டிரைவர் இல்லை.
சடனாக ஒரு கார் வந்து முன்னாடி நிற்கிது. யாருன்னு பார்த்தா ஜாக்சன். நீங்களும் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஜாக்சன் கிளாஸ் இறக்கிட்டு ஹாய் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இல்லை, ஒரு ஷாக்காக இருக்குது. ஜிமினோ ஜாக்சனை பார்த்துட்டு ஓ இவர் தான் டிரைவரா, என் ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறிக்கிறீங்க. ஜாக்சனும் ஜிமினுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜாக்சனும் காரை மூவ் பண்ணுறான். உங்ககிட்ட கேட்குறான் யார் அவன். அவர் தான் என்னோடய பாஸ். கல்யாணம் ஆகலை போல், ரொம்ப எங்கே இருக்காரு. ஆமாம், அவன் உங்களை பார்க்குறான். நீங்களும் ஏய் நீ கல்யாணம் ஆகலைன்னு கேட்டல, அதுக்கு சொன்னேன். அவன் உங்களை வீட்டில் விடுற வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலை. அவங்க வீடு வந்ததும் நீங்கள் இறங்குறீங்க. நீங்கள் திரும்பி பாய் சொல்கிறதுக்குள்ளேயே அவன் கிளம்பிடுறான். நீங்களும் அதுக்கு சரியான சைக்கோவாக இருப்பான் போல், லூஸ் கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. நீங்கள் உள்ளே வந்ததும் உங்கள் அம்மா ஏய் மாப்பிள்ளை எங்கடி வயன், அவன் என்னை ரோட்டில் விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். நான் தான் அவனை பிக்கப் பண்ண சொல்லி சொன்னேன். ஏம்மா உனக்கு தேவையில்லாத வேலை. ஏய் அப்போ தான் கொஞ்சம் பழகுவீங்களே, பேசுவீங்களே. அம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. சரி ஓகே, என்ன சாப்பிட்ற. பொடி தாய் கிளவி. என்னடி சொன்ன. ஒன்றும் இல்லை போ. எங்கே அவன். யார். என் கூட உன்னை பெற்று போட்டியா தான். அதான் எனக்கும் தெரில, மணி 7 ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போயிருக்கேன்னு சொன்னான், இன்னும் வரல. அம்மா அவனெல்லாம் அனுப்பாதம்மா வெளியே, சின்ன பையன்மா. அவனை கடத்திட்டு போய் யாராவது கண்ணால் நோடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன். ஏன்டி அப்படி என் பையன் வந்துட்டான்டி. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அவன் கேட்டான் போல, உங்களே பார்த்து முறைக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து சரிம்மா அதான் தம்பி வந்துட்டால, நானும் போய் தூங்குறேன். நீங்களும் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மணி கரெக்டாக 3 ஆகுது. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களும் எழுந்துட்டு ஐயோ யாராவது. ஹலோ யாருங்க அது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் பாஸ் பார்க் ஜிமின் பேசிட்டேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா டேடி. நீங்களும் கண்ணு நல்லா முடிச்சு பார்த்துட்டு ஷோ இப்போ என்ன வேணும் உங்களுக்கு. சின்னதாக ஒரு ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சு கொடுத்துறேன் ப்ளீஸ். எனக்கு தூக்கம் வருது ப்ளீஸ். ஐயோ இந்த லேப்டாப் வர எங்கன்னு தெரியலையே. நான் நாளைக்கு பண்ணி கொடுக்குறேனே, எனக்கு இப்போ வேணும். உங்களுக்கு தூக்கமே வராதா. என்னன்னு தெரில, நேற்றுலேருந்து தூக்கமே வர்றதில்ல. நீங்கள் அவன் சொன்னதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு சரி இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க. அவனுக்கு திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சி விட்ருக்கேன் பாருங்கள். நீங்கள் இப்படி தூக்கத்தில் பேசினோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருந்தான். ஹலோ சார் இருக்கீங்களா இல்லையா. ஏதோ பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியே செகண்ட் லைனில் ஜாக்சன் வரான். நீங்களும் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்க. இது என்ன கேள்வி, அன்டைமில் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க. நானும் பார்க்குறேன் 3 மணிலேருந்து ஆன்லைனில் இருக்க. யாருடைய சேட் பண்ணுறியா. நான் யார் கூட வேணால் சேட் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். நீ எதுக்கு அது கேட்குற. நான் ஏன் கேட்குறேன்னா நான் உன் ஹஸ்பண்ட்மா. இந்த பேர் உனக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆகலை. எப்படியோ உனக்கும் எனக்கு தானே ஆக போகுது, அது ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நான் வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ ஜிமின் பேசுகிறான். என்னம்மா நீ பாட்டு ஃபோனை ஹோலில் போட்டு போயிட்டேன். ஒரு முட்டாக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. முட்டாக்குவா யாரும் ஃபியான்ஸையா. 3 மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கி சரி சார் உங்களுக்கு மெயில் வந்துச்சா சார். வந்துடுச்சு. சூப்பராக பண்ணியிருக்கேன், தேங்க்யூ. இனிமேல் எந்த வேலை வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துடலான் இருக்கேன். சார் 3 மணிக்கு எழுந்து பண்ணியிருக்கேன், சேலரி ஒழுங்காக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உனக்கு இல்லாமலா. ஓகே சார் பாய், குட் நைட், லவ் யூ. ஐயோ நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஐயோ தூக்க கலக்கத்தில் லிசா கூட பேசுகிற மாதிரியே பேசிட்டேனே, எனக்கு அறிவே இல்லை. இப்போ அந்த சைடில் ஜிமின்னு லவ் யூவா அப்படி பாவி. அவனும் ஃபோனை அப்படியே ஸ்பின் பண்ணிவிட்டு படுக்கிறான். ஐயோ இந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ண போகிறாள் இன்னும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது, நீங்களும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்கள் பிளேஸில் ஜிம்மி நின்றுட்டுருக்கான். நீங்களும் ஐயோ இவன் நேற்று சொன்னதை வச்சு வம்பல் கிளிப்பான் போல். ஸோ நீங்களும் அவன்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சார். மார்னிங் உட்கார். நேற்று நீ எனக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துல, எனக்கு அதே மாதிரி இன்னொன்று வேணும், ஆனால் ஒரு சில சேஞ்சஸ்ஸு. என்னென்ன மாற்றணும் சார். நான் சொல்கிறேன், நீ ஓப்பன் பண்ண. நீங்களும் அவன் சொல்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவன் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான், உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நிமிஷம் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை மேலே அவன் கை வைக்கிறான். அப்படியே அவன் மவுஸை மூவ் பண்ணும்போது நீங்கள் கை எடுத்துடுறீங்க. அவங்கள ஒரு செகண்ட் பார்க்குறான். அவ்வளோதான், இது ஒன்று மட்டும் லாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இது அப்படியே இமெயில் பண்ணிடுறேன். ஓகே சார். உங்களே பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு கூப்பிடுறா. சார் எனக்கு ஒரு டவுட்டு. அவனும் அங்கே போகிறான். இப்போது அவன் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கை காலெலாம் ஆட்டுது நின்றுச்சு. கொலகாரன் இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்கானோ. நானே அந்த நைட்டு மறக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அவன் என்கிட்ட வந்தாலும் என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த சைடு பார்த்தா ஜிமின் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அந்த பொண்ணு தெரியாத மாதிரியே வேண்டி நடிச்சிட்ருக்கு. சார் இது உனக்கு பேசிக் கூட தெரில, அப்புறம் எப்படி வேலையில் சேர்த்துக்கிட்டாங்க, உன்னை யார் அப்பாயிண்ட் பண்ணா. சார் அது எனக்கு இது தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மேலே டவுட் வருது. எல்லாரோட குவாலிஃபிகேஷன் செக் பண்ணணும் போல். அதுக்கு எல்லோரும் சார் எங்களுக்குலாம் டவுட் இல்லை சார், நாங்கள் வேலை தானே சார் பார்த்துட்ருக்குறோம், எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். கரெக்டாக லஞ்ச் முடிச்சுட்டு
ஒருத்தராக என் கேபினுக்கு வாங்க. ஈச் பர்சன் 20 மினிட்ஸ், ஓகேவா? இப்போ மொத்த பேருமே சேர்த்து இந்த ஒரு பொண்ணை திட்டுறாங்க, ஒன்னாலதான்னு சொல்லிட்டு. இப்போ லஞ்ச் முடிஞ்சு ஒருத்தராக ஜிமின் கேபின்குள்ளே போயிட்டு அழுதுட்டு வராங்க. ஜிமின் எல்லாரையும் ஒருத்தராக வச்சு செய்கிறான். ஜிமின் வந்து நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் எல்லாரையும் உள்ள அமுச்சு விட்டுட்டீங்க. நீங்கள் மட்டும் லாஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு பையன் முடிச்சுட்டு வெளியே வரான். நீங்களும் ஒரு பொண்ணுக்கிட்ட அடுத்து நீ போ. இல்லை சார் உடனே தான் வர சொன்னார் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நீங்களும் என்னையே வாங்க மேடம் உட்காருங்க. அவனும் ஒரு சில கேள்விலாம் கேட்டான். உங்களுக்கு ஒரு சிலது தெரிஞ்சது, ஒரு சிலது தெரில. பரவாயில்ல, ஓரளவுக்கு பதில் சொல்கிறேன். சரி, எப்போ உனக்கு கல்யாணம்? எப்படியும் முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் சார். கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லணும்ல, அப்புறம் நான் வராமல் எப்படி? ஓகே சார், நான் போகிறேன். நான் உனக்கு போகணுன்னு சொல்லவே இல்லையா? லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன், இதுக்கு மட்டும் உண்மையாக பதில் சொல்லு, விட்டுறேன். சரி கேளுங்க. உண்மையிலே இந்த கல்யாணம் பிடிச்சதா நீ ஓகே சொன்னியா? சார் நீங்கள் என்ன தான் சார் ட்ரை பண்ணுறீங்க? நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் இந்த கல்யாணம் பண்ணுறோம். சொல்லப்போனால் இந்த கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா அப்பா கிட்ட கெஞ்சினதே நான் தான். அன்றைக்கி நடந்தது ஏதோ தெரியாமல் நடந்துச்சு. நீங்கள் அதையும் வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து கோவமாக வந்துடுறீங்க. ஜிமினும் அதுக்கு பாப்பா சரியில்லையே, ஏதோ ஒன்று போய் சொல்கிற மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்ம தான் ஓவராக இமேஜின் பண்ணிகிட்ருக்கோமோ, ஸோ என் மைண்டில் வந்து போய் தொலைய மாட்டேறான் அப்படின்னு அவன் அங்கே புலம்பிகிட்ருக்க. நீங்கள் எங்கள் லிசா கிட்டே வந்துட்டு ஐயோ கொள்றான்டி. என்கிட்ட என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அவன்? என்னடி அந்த நைட்டை பற்றி கேட்டாரா? இல்லடி பைத்தியம், இந்த கல்யாணம் பிடிச்சி தான் பண்ணேன், இவனை லவ் பண்ணிட்டேன், அவளை லவ் பண்ணலான்னு சொல்லி கேட்குறான். இந்த கல்யாணம் பிடிச்சி தான் நான் ஒத்துக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ நீ லூஸு மாதிரி பண்ணுற ப்ரோடி? உனக்கு தான் அந்த ஜாக்சனை பிடிக்கல, அப்போ நீ இவனை ஏன் லவ் பண்ணலாம்ல? இதனாடி ஆப்ஷன்னா என்ன? பைத்தியம் மாதிரி பேசாதுன்னு. உனக்குலாம் என்னடி லவ் பற்றி தெரியும்? காலைல ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஈவினிங் ஒரு பாய் ஃப்ரெண்டு வச்சு சுற்றிட்டு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நானாவது சுற்றிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் நீ மூடு. ஸோ அப்படியே ஒர்க் டைமாக முடிஞ்சது. இப்போ நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜாக்சன் உங்கள் அம்மா நீங்கள் வரத்துக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் பயந்துகிட்டே உள்ளே வரீங்க. ஒரு வேளை நேற்று பேசினதை சொல்லியிருப்பானோ? நீங்களும் ஜாக்சனை பார்த்து சிரிச்சிட்டு எப்போ ஜாக்சன் வந்தேன்? இதோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வாய் நீ போய் ரெடி ஆகிட்டு வா, ஜாக்சன் எங்கேயும் வெளியே கூப்பிட்றான், போயிட்டு வா. அம்மா நானே ஆஃபீஸ்லேருந்து இப்போ தானே வந்தேன், டயர்டாக இருக்குதும்மா. இன்றைக்கி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வா. அவனே ரொம்ப ஆசையாக கேட்குறான். அம்மா போங்கம்மா, போய் ரெடி ஆகிட்டு வா, நான் இந்த ட்ரெஸ் சொல்லி போகிறேன். சரி போயிட்டு வாங்க போ. அதுக்கு ஜாக்சனும் இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, போய் மாற்றிட்டு வா. நான் இந்த ட்ரெஸ்ஸோட வரணும் என்ன இருக்குது? அதுக்கு உங்கள் அம்மா வயன் போய் மாற்றிட்டு வாப்போ. நீங்களும் போய்ட்டு மாற்றிட்டு வரீங்க. இப்போ நீங்களும் ஜாக்சனும் சேர்ந்து மாலுக்கு போகிறீங்க. உங்களுக்கும் ஜாக்சனுக்கும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன்னா நீங்கள் தள்ளி போயிட்டுருக்கீங்க. ஜாக்சனும் உங்களை பார்த்துட்டு என்ன அவ்வளோ தள்ளி வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்து கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவங்களுக்கு வலிக்குது. நீங்களும் எனக்கு வலிக்குது கையை விட்டு. அவனும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். சரி என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. உங்களுக்கும் என்ன வேணும் அதை வெயிட்டர்கிட்ட சொல்ல போகிறீங்க. அதுக்குள்ளேயே அவன் 2 சாக்லேட் ட்ரஃபிள் மட்டும் எடுத்துருவாங்க. நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் அவனை பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. ஜாக்சன் உங்கள் ஃபோனை பிடிங்கி ஆஃப் பண்ணி வைக்கிறான். சொல்லு அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் எப்படி போச்சு? ரொம்ப நல்லாவே போச்சு. என் ஃபோனை தர முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே இப்போ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வரானுங்க. நீங்கள் இன்னும் ஒன்று பார்க்கலாம், அவனும் உங்களை இன்னும் பார்க்கல. அவன் ஆர்டர்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கான். அவனும் உங்களை பார்த்துட்றான். ஜங்குக் அங்கே பார்த்தியா? ஜங்குக் உங்களை எப்படியும் பார்த்துட்டு இது தாண்டா நான் லவ்வே பண்ணுறது இல்லை, இந்த மாதிரிலாம் சண்டை வரேன்ட்டான். ஜிமினா அதுக்கு சண்டையாக போட்டுட்ருக்காங்க. பச்சையாக தெரியுது. இவன் சண்டை போடுறாளா இல்லை அவன் சண்டை போடுறானா? எதுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க? எனக்கு என்னடா தெரியும்? அதுக்கு வி சொல்கிறான், ஜங்குக் அந்த பொண்ணு யாருன்னு தெரில உனக்கு? யார்? அவங்கிட்டே கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஜிமின் சொல்கிறதுக்குள்ளே வி எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஜேகேவும் அதுக்கு அட்டா பாவி என்கிட்ட சொல்லவே இல்லை, செம்மடா நீன்னு. செம்மையா? இதில் என்னடா இருக்குது? இல்லைன்னா சரி பண்ணா என் ஆஃபீஸில் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறா. ஆஹா நல்லா இருக்கே. ஜேகேவும் அவங்க ஜிமினை போட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். நீ பேசுகிற எல்லாத்தையும் ஜிமின் கவனிச்சிட்டு தான் இருக்கான். இப்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஏன் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா? ஏன் இல்லை எங்கேயா படத்துக்கு போகலாமே? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது மேடம், நாளைக்கு சண்டே மேடம். சண்டேனா எனக்கு ஒர்க் இருக்காதா என்ன? எனக்கு இருக்குது. சரி ஓகே, அது மண்டே பார்த்துக்கோ, நாளைக்கு படத்துக்கு வரேன். அவன் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தான். இப்போது ஆர்டர் போட்டோன்னே உங்களுக்கு செம காண்டாயிடுச்சு. நான் ஏன் வரணும்? எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு அது புரியலையா? எப்படியோ கல்யாணத்துக்கு வேலை செய்ய போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு இவ்வளோ செய்கிறேன்? நீங்கள் டேபிளில் கோவமாக அடிச்சுட்டு ஜாக்சன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையாக தானே சொன்னேன். நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் ஆர்டர் பண்ண கேட்கவும் வந்துச்சு. அவன் சாப்பிட்டுட்ருக்கான். உங்களை பார்த்துட்டு இன்னும் சைலண்ட்டாகவே இருக்குது. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வாய் நீ ஒரு சீன் போடாதானே, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்னடி ரொம்ப சீன் போட்டுட்ருக்க? அவன் வாய்ஸை ரைஸ் பண்ணோடனே நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது தான் நீங்கள் ஜிமினை பார்த்துட்றீங்க.
உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு சைலண்ட்டான ஐ கான்டாக்ட் போச்சு. நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு ஜாக்சனை பார்க்குறீங்க. ஜாக்சனும் அதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாக்காக தானே நான் இந்த கல்யாணத்தில் ஓகே பண்ணேன். இல்லைனா எப்பயோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் போயிடுறான். நீங்களும் உங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காடுறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு டே ஒரு நிமிஷம் இருங்கடா வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து முன்னாடி உட்காடுறான். நீங்கள் அவனை பார்த்ததும் எழுந்து அங்கேருந்து போகலான்னு போகிறீங்க. அதுக்கு அவனும் கையை பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் அவனை பார்க்குறீங்க, அவன் கையை பார்க்குறீங்க, அவனை பார்க்குறீங்க, அவன் கையை பார்க்குறீங்க, இப்படியே மாற்றி மாற்றி மறைக்கிறீங்க. அதுக்கு அவனும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறான். இப்போ நீங்களும் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே உங்கள் அம்மா ஏன்டி பையன் இப்படி பண்ணுறேன்? நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட இப்படி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நாளைக்கே வர முடியாதுன்னு. பின்ன என்னம்மா இன்றைக்கி என்னென்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவன் கூட கிளம்புன்னு சொல்கிறேன். சரி உனக்காக போனால் போகுதுன்னு கிளம்புன்னு பார்த்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்கிறேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்னை பண்ண விட மாட்டேங்கிறான். அவன் கண்ட்ரோல்லே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இப்போவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு நினச்சாலே பயமாக இருக்குதுமா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது. வயன் என்ன இப்படிலாம் பேசுகிற? ஸ்டார்டிங்கில் எல்லாமே இப்படி தாம்மா இருக்கும். நீ சும்மா ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருக்காதம்மா. பொண்ணு பார்க்க வரும்போது பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுன்னு சொன்னீங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும் ஃபோர்ஸ் பண்ணி எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட்டு வந்தீங்க. எங்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமும் நான் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். எல்லாமே சரியாயிரும்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரு சேஞ்சஸும் தெரிலம்மா. எல்லாமே அப்படியே தாம்மா இருக்குது. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்கள் அம்மா கிட்டே பேசி ஜாக்சன் கிட்டே பேச சொல்கிறேன். அம்மா நான் சொல்கிறதே உனக்கு புரியலையாம்மா? வயன் போய் ரெஸ்ட் எடு. என்கிட்ட சொல்கிற மாதிரிலாம் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காதா போ. நீங்களும் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. ஜாக்சனை மேரேஜ் பண்ண உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பயந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஒரு செகண்டில் உங்கள் கல்யாணம் பண்ணி ஜிமின் ஃபேஸ் வந்துட்டு போச்சு. எங்கள் அப்பா அம்மா ஒரு வாட்டி கூட இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்கல. ஆனால் அவன் கேட்டான். யாரை நம்புறது யாரை விட்டுறதுன்னு தெரில. நீங்கள் ஜிமின்னு நினச்சிட்டே இப்போ தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆச்சு. நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா யார்ட்டையுமே பேசல. கோவமாக தான் கிளம்புறீங்க ஆஃபீஸ்க்கு. ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. லிசா சார் வந்துட்டுறா? இல்லடி சார் லீவு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணார். ஓ ஏன் லீவு? அதெல்லாம் சொல்ல லீவுன்னு சொன்னார். மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்க சொன்னார். அப்படியே உன்னையும் ஸ்பெஷல் கேர் கொடுக்க சொன்னார். சும்மா சொன்னேன். அப்போ சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்டோடனே அவ்வளோ சும்மா அடி நானும் சும்மா சொன்னேன்டி. ஒரு 3 days ஆச்சு ஜிமின் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் தம்பிக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்களும் மண்டியில் கூட்டிகிட்டு பைத்தியக்காரா 4+2 உனக்கு 8 ஒரு டிவிஷன் கூட தெரில. எப்படா 9th வரைக்கும் வந்தேன்? நீ தான்க்கா லூஸ். இது அடிஷன்க்கா. ஓ உனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க வந்தால் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? உனக்கெல்லாம் சுத்த முடியாது படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போகிறீங்க. அவனும் உன்கிட்ட கற்றுக்கிட்டா நான் மாடு தான் மேய்க்கணும், நீ போடி. வயன் என்னம்மா மேல் வீட்டில் கொடுத்துனக்காரங்க வந்துட்டாங்க, அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரியா? எப்போம்மா வந்தாங்க? நான் பார்க்கவே இல்லை. 2 நாள் மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணாங்க. திங்ஸ் எல்லாம் வந்து மார்னிங் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ என் செல்லெல்லாம் போய் வாங்கிட்டு வயன் இந்தா அப்படியே இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்துரும். என்னம்மா அது? சாப்பாடு தான். ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், காலேஜ் படிக்கிறான் போல். சமைக்க தெரியுமா என்னன்னு கூட தெரில. நீ போய் கொடுத்துருவா. அம்மா அவங்க ஆர்டர் போட்டுப்பாங்க, நம்ம கூட தான் வாங்குவாங்களான்னு கூட தெரியல. ஐயோ நீ போய் கொடுமா, வேணாம் நீ எடுத்துகிட்டு வந்துடு. சரி இதை கொடுத்துட்டு வந்து அட்வான்ஸை மறந்துடாத, ஒழுங்காக வாங்கிட்டு வா. சரிம்மா. நீங்களும் இப்போ மாடிக்கு போகிறீங்க. நீங்கள் பெல் அடிக்கிறீங்க, கதை ஓப்பன் ஆகுது. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? ஹாய் வயன். அப்பா எப்படியோ ஒன்று பார்த்துட்டேன். ஏன் 3 நாள் ஆஃபீஸ் வரல? வீடு ஷிஃப்ட் பண்ணேன். அதான் ஏன்? அது என்னோடய பர்சனல் லைஃப்மா, நீ அதை கேட்காத. அது சரி. அவனும் சிரிச்சிட்டு வீடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது, ஸோ டெம்பரவரியாக இங்கே. தெரிஞ்சேவா தெரியாமலையா? என்னது தெரிஞ்சேவா தெரியாமலையா? நான் இங்கே இருக்கேன்னு தெரியுமா இல்லை தெரியாமலையான்னு கேட்டேன். தெரியாமல் எப்படிங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்களும் அதுக்கு எப்பா சாமி அட்வான்ஸ் எடுங்க. அவனும் உங்ககிட்ட காசு தரான். நீங்களும் இந்தாங்க. இது என்னது? நீங்கள் பார்க்க காலேஜ் பையன் மாதிரி இருக்கீங்களா? எங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாதான், நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்ட்டு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தாங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க சொன்னாங்க. தேங்க்யூ. சரி ஓகே நான் கிளம்புறேன் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதுக்கு அவனும் சரி அத்தைக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லு. ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லு. சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கலான்னு போனீங்க, ஆனால் உங்கள் தம்பி ஒளிஞ்சிருந்து ஓட்டி கேட்டுட்ருக்கான். நீங்களும் மண்டியில் வச்சுட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன், நல்லாவே பண்ணுறேன் போடா. அவனையே இழுத்துட்டு கீழே போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. நீங்களும் ரெடி ஆகிட்டு அம்மா நான் கிளம்புறேம்மா. உங்கள் தம்பி உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டு அக்கா என்னையும் போய் ஸ்கூலில் விடுக்கா. ஏன் வேன் வரல? அக்கா இன்றைக்கி ஓப்பன் டேக்கா, ப்ளீஸ்க்கா நீ வாக்கா. அம்மா அவனும் உங்கள் காலில் விழுந்துடுறான். நீங்களும் டே என்னடி இன்றைக்கி நானே புளி முடிய போய் ஸ்கூலில் விட்றேன். சரி சீக்கிரம் கிளம்பு. வாசலில் உட்காந்து சாக்ஸ் போட்டுட்ருக்கான். டே சீக்கிரம்டா இருக்கா, ஷூவை வேற காணும். ஷோ ஜிமினும் ரெடி ஆகிட்டு இறங்கி வரான். சார் ஒரு நிமிஷம். சொல்லும். இன்றைக்கி தம்பிக்கு ஓப்பன் டே, நான் தான் போகணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சார். அதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? புண்ணியம் சார் புண்ணியம். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சார் ப்ளீஸ் சார், இதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே சார் சீக்கிரம். அக்கா ஷூ காணும். நீங்களும் பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற? ஸ்லிப்பர் போட்டு வா.
ஸ்லிப்பர் போடக்கூடாதே, அப்போ ஷூவை ஒழுங்காக வச்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. ஜிமின்னு அதுக்கு சிரிச்சிட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க போல். ஐயோ அண்ணா நீங்கள் வேறு, அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் நடிக்கும், அது சரியான காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நீங்களும் அவனை அடிச்சுட்டு மூடிட்டு போய் ஷூ தேட்டு போ. அவனும் டீப் ப்ரீத் எடுத்துட்டு, நான் பார்த்துட்டே இருப்பேன், நான் கிளம்புறேன், நீ மெதுவாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் ஷூ எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாமல் பேசுகிறானா அக்கா அப்படின்னு அவன் ஷூ எடுத்துகிட்டு வந்து அவன் மூஞ்சியில் நீட்டுறான். நீங்களும் அவனை அடிச்சுட்டு மூடிட்டு போட்டு வாடா. ஸோ அவனுக்கு ஸ்கூல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. டைம் 9:30 ஆகிடுச்சு. எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்கள் திட்டு தான் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் இப்போதைக்கு எல்லோரும் என்ன பார்த்து சிரிக்குதுங்க. நீங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்காமல் உங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஏன்டி இன்னும் சார் வந்து அவளை எதுவுமே கேட்கல, இரு நானாக போய் சாரை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. இப்போ அவளும் ஜிமினை கூப்பிட்டு வரா. எல்லோரும் வந்தாச்சா? சரி ஓகே, ஈவினிங் 5 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணணும், நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ஜிமின் கிட்டே உங்களை கண்ணை காமிச்சிட்ருக்கா. ஜிமினும் அதுக்கு, உனக்கு வாய் இல்லையா, கண்ணாலே இப்படி இப்படின்னு எனக்கு என்ன புரியும் சார், அவள் லேட்டாக வந்தா சார், அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க சார், நான் முன்னாடியே நீங்கள் பேசுறதுக்குள்ளேயே ஜிமின் உங்களை கட் பண்ணிவிட்டு, இதை பாரு இங்கே பாஸ் நான் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு அது எனக்கு தெரியும், நீ என்கிட்ட சொல்லாத புரியுதா, இதே மாதிரி நீ ஓவராக பேசிட்டேன்னா நான் கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவேன் போ அப்படின்னு நல்லா அந்த பொண்ணை திட்டி விட்றான். அவளும் சாரி சார். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கங்கன்னு எல்லாரும் காசிப் பேசுகிறாங்க, ஏன் இந்த பொண்ணை மட்டும் அந்த சார் திட்ட மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்ட்டு ஒரு ஆள் 2 பேருக்கும் என்னமோ இருக்குமோ அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உங்கள் காதில் விழுது. ஸோ இவ வளர்ப்புறீங்க, தாங்க முடியலையே. லிசா அவங்ககிட்ட வந்துட்டு, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சொல்லு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். எதுக்கு, உனக்கும் ஜாக்சனுக்கும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னேன். ஷோ பயப்படாத, ஆனால் நான் உஷார் தான், 2 பேருமே பிடிச்சி தான் ஓகே சொன்னீங்கன்னு நான் சொன்னேன். பைத்தியக்காரி, குழப்பி வச்சுட்டேடி. நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் லவ் பண்ணி தான் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நான் தான் பர்மிஷன் கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை விட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கடி. நீ எனக்கு உதவி செய்யணாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இரு. நான் என்னடி பண்ணேன்? ஸோ இப்போ என்னடி ஆச்சு? லிசா என்ன? எனக்கு தெரிஞ்ச அவன் என்னை ட்ரை பண்ணுறான்னு எனக்கு தோணுது. எவ்வளோ பெரிய சிஇஓ, உன்னை விட அவர் எவ்வளோ அழகாக இருக்காது. இல்லடி, உனக்கே தெரியும் அவர் ரேஞ்ச் என்ன நம்ம ரேஞ்ச் என்ன, அவர் எப்படி நம்மளை ட்ரை பண்ணுவார்? உனக்கு வேணா இது ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம், அவர் பணக்காரர், அவர் எத்தனை பேரோடனா இருந்திருப்பார் அப்படின்னு அவன் சொன்னோடனே நீங்களும் அதுக்கு நான் கேட்கும்போது இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னான், அதனால தான் எனக்கு இதை மறக்க முடியல அப்படின்னு சொன்னான். ஆம்பளைங்கன்னா போய் சொல்ல தான் செய்வானுங்க. எனக்கு என்னமோ அவர் உன்னை ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஜாக்சனும் சண்டை நடக்கும்போது அவன் பார்த்துட்டான். என்னடி சொல்கிற? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. பத்தாததுக்கு என் வீட்லேயே அவன் வாடகை இருக்கிறான். அவன் செம்ம ஷாக் ஆகிட்டு, மச்சான் 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 எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும் மச்சான். நீ வேற. அவர் ஆஃபீஸில் அப்படியே ஸ்ட்ரிக்டாக கோவமாக எதுவுமே எனக்கும் அவனுக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வேறு எங்கேயாவது பொதுவான ப்ளேஸில் பார்த்தா வேறு மாதிரி பார்க்குறான், வேறு மாதிரி பேசுகிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு என்னால் ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியல. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லேண்ட்லைனில் கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணிடுங்க. சொல்லுங்கள் சார். கேபினுக்கு வா. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு, ஐயோ உள்ளே கூப்பிட்றான்டி பயமாக இருக்கு. நீங்களும் கேபினுக்கு போகிறீங்க. சார் உன்னை ஒர்க் பண்ண சொன்னால் நீ கதை பேசிகிட்டு இருக்க. சாரி சார், எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஓகே சார். நீங்களும் அவனும் இப்போ ஒரே ரூமில் ஒன்றா வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஜாக்சன் கிட்டேருந்து கால் வருது. உங்கள் ஃபோன் ஜிம்மினோட டேபிளில் தான் இருந்துச்சு. அவன் ஐடி பார்க்குறான், ஜாக்சன்னு போட்டு ஒரு பாம்பு இமோஜி இருக்குது. நீங்களும் கட் பண்ணி விடுறீங்க, அவன் திருப்பி ஃபோன் பண்ணுறான், நீங்கள் திருப்பி கட் பண்ணுறீங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க. அகைன் உங்களுக்கு கால் வந்துச்சு. ஜிம்மினும் உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டான். நீங்களும் ஒன்று பார்க்குறீங்க. இதானே பண்ண வந்த? வேலையை பார். நீங்களும் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. வயனாங்க அம்மா. நீங்களும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஓரமாக போயிட்டீங்க. என்னம்மா பிரச்சனை? நான் வேலையில் இருக்கம்மா. இடி அதை ஜாக்சன் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசேன்டி. அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவேன், நீ ஏன் எடுக்கவே மாட்டேங்கிற? அம்மா உனக்கு புரியலையா, நான் வேலையில் இருக்கேன், நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லு. இப்போ எப்படி என்கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி பேசுடி. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? ப்ளீஸ்டி பண்ணி தொலைறவே. நீங்களும் கட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு 1000 வாட்டி யோசிக்கிறீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுறீங்க. ஏன்னா உனக்கு ஒரு வாட்டி பண்ண எடுக்க முடியாதா? எவன் கூட சுற்றிட்டு இருக்க? ஜாக்சன் மரியாதையாக பேசு. உனக்கு என்னடி மரியாதை? உங்கள்கிட்ட பேசவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. நீங்கள் சொன்ன உடனே ஜிம்மின் உங்கள் கையிலேருந்து ஃபோனை வாங்கி யாருன்னு பார்க்குறான். நீங்கள் திரும்பினதும் ஜிம்மின் உங்கள் ஃபேஸ் கிட்ட இருக்கான், உங்களுக்கு செம்ம க்ளோஸில் இருக்கான். ஒர்க் டைமில் இருக்கும்போது ஃபோன் பேசாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சாரி சார். ஜாக்சன் லைனில் தான் இருக்கான். ஹலோன்னு கத்துறான். நீங்கள் கீழே வாதில் நகத்தை பிச்சுட்டு இருக்கீங்க நர்வஸ்னஸில். ஜிம்மின் மெதுவாக அவங்க சின்ன லிஃப்ட் பண்ணுறான். அவங்க 2 பேருக்கும் செம்ம ஐ கான்டாக்டு. ஜாக்சன் ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கை பட்ட உடனே உங்கள் உடம்பு ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்மின் உங்களுக்கு க்ளோஸாக வரான்.
நீங்கள் எதுவும் பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மெதுவாக அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் அது கிஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு உள்ளே வந்துடுறா. உங்களுக்கு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு மூலைக்கு போயிடுறான், நீங்கள் ஒரு மூலைக்கு போயிடுறீங்க. அந்த பொண்ணு உங்கள் 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டு, சார் நீங்கள் கேட்ட காஃபிலாம் இதில் இருக்குது, வச்சுட்டு போ. உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. நீங்கள் எதுவும் பேசாமல் அங்கே வந்து ஓடிடுறீங்க. ஷோ பையன் என்னடி பண்ணுற நீங்களும் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஜாக்சன்லாம் லைனில் தான் இருக்கா. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐயோ 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 முதல்ல நீங்கள் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டால, அவள் அந்த பொண்ணு வந்து மொத்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டா, ஒருவேளை சார் தான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறாரோ, ஏன்னா அவளுக்கு இன்னும் 3 மாதத்துல கல்யாணம். இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் பையனுக்கு அஃபியன்ஸு சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு. எனக்கு என்னமோ பையன் தான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏதோ பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் எப்படி கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? என் 2 கண்ணால் பார்த்து அப்படி கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. உண்மையில தான் சொல்கிறீங்களா? நம்பவே முடியலடி. நம்பலனா இன்றைக்கி வேறு 5 மணிக்கு மீட்டிங் இருக்குல்ல, அவள் இப்போவே கிளம்பிட்டா. ஆனால் சார் என்ன சொன்னார்? கண்டிப்பாக எல்லோரும் இருக்கணும், நோ எக்ஸ்கியூஸ்ன்னு சொன்னாரா இல்லையா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ 5 மணி ஆகிடுச்சு, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஜிமினும் வந்துடுறான். எல்லோரும் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் இன்னும் வயன் வரல சார். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த பொண்ணு சிரிச்சிட்டு, நான் சொன்னேன்ல, யாராவது நம்புனீங்களா பாருங்கள். டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் செம்மையாக மேப்பெல்லாம் போட்டுட்டு யார்கிட்டேருந்து எப்படி போய் சொல்லலாம், எப்படி தப்பிக்கலாம் அப்படி இப்படிலாம் போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல. உங்கள் தம்பி வந்து எட்டி பார்க்குறான். இது என்ன இந்தியா மேப்பா வேர்ல்டு மேப்பா? 3 சப்ஜெக்டில் ஃபெயில் நீ அம்மாட்ட சொல்லிட்டான். அக்கா நான் எதாவது தப்பாக அவன்கிட்ட கேட்டேனா? நான் மூடிட்டு அப்படி உட்காந்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. உனக்கு எதாவது வேணும்னு என்கிட்ட கேளு, கலர் பென்சிலாக நான் தரேன். இப்போ சடனாக காலிங் பெல் அடிக்குது. அவங்க அம்மாவும் அப்பா வந்துட்டு போய் கதை தரேன். டேய் கேட்கலையா? படா இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை திறக்கிறான். அவனும் அண்ணா வாங்கண்ணா உள்ளே வாங்க. நீங்களும் அதுக்கு அண்ணனா? என்ன அப்பாவை போய் அண்ணன்றா? யாருண்டா? நீங்கள் ஓடி போய் ரூம் கதவு போய் ரெடி போய் ஒழிச்சிக்கிட்டீங்க. ஜிமினும் உங்களை எட்டி பார்க்குறான். அண்ணா இங்கே வந்து உட்காருங்கண்ணா. உட்காரண்டா இருடா. கதவு திறக்க சொன்னால் உள்ளே போயிடறான். யார் தம்பி வாங்க உள்ளே வாங்க. கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தனே பார்த்துச்சா? கரெக்டாக இருந்துச்சு ஆண்டி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்ப்பா. அண்ணா உண்மையிலே நல்லாவா இருந்துச்சு. ஜிமினும் உங்கள் தம்பியை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க ஆண்டி? என்னப்பா இது? ஸ்நாக்ஸ் தான். நீ எதுக்குப்பா எல்லாம் வாங்கிட்டு வரேன்? அது அம்மா நேற்று சாப்பாடு கொடுத்தல, அதுதான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. நீ தினமும் அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடு. அண்ணா எனக்கு தினமும் க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வராரு. ஆமாம் தானே? ஜிமினும் சிரிச்சுட்டு இப்போ உங்களை எட்டி பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிட்டீங்க. ஆண்டி வயனுங்க? வயனா? உனக்கு எப்படி என் பொண்ணோட பேர் தெரியும்? ஆண்டி அவன் என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். அப்படியா? ஆமாம் ஆண்டி, ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னே உங்கள் அம்மாவும் உட்காந்துட்டு ஜிமினும் உங்கள் அம்மாவும் நிறைய கதை பேசுகிறாங்க. நீங்களும் தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் தம்பியும் ஜிமின் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அட பாவி, போகிற போக்கில் பார்த்தா மொத்த ஃபேமிலியுமே கரெக்ட் பண்ணிடுவான் போல். ஜிமின் பேசிகிட்டே டேபிளில் பார்க்குறான். அதில் நீங்கள் போட்ட மேப் இருக்குதா? இல்லை உங்கள் பேர், அவன் பேர், ஜாக்சன் பேர், உங்கள் அம்மா பேர், என்னென்ன போய் சொல்லணும் அப்படி இப்படிலாம் எழுதி வச்சுருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தான். நீங்களும் அதை பார்த்துட்டு ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு பேப்பரை வாங்கிடுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏம்மா? நானும் பயந்துட்டேன், அவரும் பயந்துட்டாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். வயன் இவர் ஆஃபீஸ் தான் வேலை பார்க்கணும், ஏன்ட்டு எனக்கு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா தம்பி, மறந்துட்டாலாம். கொழுப்பு தானே அவளுக்கு. எப்படி தம்பி நல்லா வேலை பார்க்கறா? சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாளா? கரெக்டான டைமிங்க்கு வராளா? இல்லை ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயா சுற்றிட்டு இருக்கலாம்? ஆண்டி நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பா, எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பார்ப்பா. அவளுக்கு தெரியாத வேலை எதுவுமே கிடையாது. ஏன் எனக்கே ஒரு சிலர் தெரியாது, ஆனால் அவளுக்கு எல்லாமே தெரியும். நீங்களே கேளுங்க. உங்கள் அம்மா அவங்கள பார்க்குறாங்க, நீங்களும் ஆமான்னு சிரிச்சு தலையாட்டுறீங்க. இப்போ அவங்க ஜிம்மினை பார்த்த உடனே நீங்கள் ஜிம்மினை அடிக்கிற மாதிரி கை நீட்டுறீங்க. ஓகே ஆண்டி, டைம் வேறு ஆகிடுச்சு, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகேப்பா நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, ஆனால் தூங்கிடாதானே? நான் வயன்கிட்ட கொடுத்து சாப்பாடு கொடுக்குறேன். அவனும் சிரிச்சிட்டு ஓகே ஆண்டி. இப்போ உங்கள் அம்மாவும் அவங்கள தம்பியை பார்த்துட்டு டே ஏன்டா இறக்கிற, இப்போ தான்டா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் அவனை பார்க்காம எதுவும் சொல்லாமல் தெனாவடா நின்றுட்டுருக்கீங்க. அவன் கையில் இருக்க பேப்பரை வாங்கிடுறான். நீங்களும் அவன் படிச்சு தரேன், என் பேர்லாம் போட்டிருக்குது, ப்ளீஸ் சார் கொடுங்க சார். நீ கொடு, நான் கொடுக்குறேன். நீ ஒரு கேஸ் கொடு, நான் உனக்கு இந்த பேப்பர் கொடுக்குறேன். நீ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டு கொடுக்க போறியா என்ன? சரி இந்த போடு அப்படின்னு அந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்துட்றான். நீங்களும் ஒன்று பார்க்குறீங்க. எப்படியா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். அவங்க அம்மாவும் உங்களை கூப்பிட்றாங்க. இந்தாடி போய் கொடுத்துட்டு வந்துடு. நான்லாம் போக மாட்டேன், உன் பையனை கொடுக்க சொல்லு. அவனை தனியாக வச்சு அந்த ஜிமின் பெயிண்ட் என்னமோ கேட்குறான்டி, ப்ளீஸ் நீ போடி. நீங்களும் மேலே போய் பெல் அடிக்கிறீங்க, கதை ஓப்பன் ஆகலை. இப்போ தட்டி பார்க்குறீங்க, கதை ஓப்பனில் தான் இருக்குது. நீங்களும் இப்போ திறந்து உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி ஜிமின் டோர் பின்னாடி நின்றுட்டு இருந்தான். நீங்கள் உள்ளே வந்து டோரை சாத்திடுறான். நீங்கள் திரும்புறீங்க, அவங்க கையை பிடிச்சி வாலில் பின் பண்ணுறான். மீட்டிங் அட்டன் பண்ணாமல் நீ பாட்டு இஷ்டத்துக்கு கிளம்பிட்ட. அது அம்மா வர சொன்னாங்க. அம்மா வர சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசினாலே உங்களுக்கு வாய்ஸ் வரல, உள்ளே போயிடுது. அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். வழி விடுங்க, நான் போகணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு போகிறீங்க. ஆனால் அவங்க கையை பிடிச்சவன் அவன் கிட்டே எடுத்துக்கிட்டான். அவனோட கை உங்கள் இடுப்பில் இருக்குது. நீங்கள் உங்கள் கையை அவன் செஸ்ட்டில் வச்சுருந்தீங்க. எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கும் தெரியல. கூடயே இருக்கணும்னு தோணுது. எப்போவுமே அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால முடியல. எனக்கு தெரிஞ்ச நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்களே ஷாக் ஆகிட்டு, சார் கையெடுங்க சார் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையெடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். பதில் இல்லாமல் என்னால் அவனை விட முடியாது. சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அதை ரீசனாக சொல்லாத. உனக்கு அவனை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், எனக்கு அவனை பிடிக்காதான். அவனை பிடிக்காதனுக்காக உங்களை பிடிக்கும்னு கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எங்கள் அப்பா அம்மாக்காக மட்டும்தான். அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. அவங்க என்னை நம்புகிறாங்க சார். எனக்கு அவங்க ஹாப்பினஸ் தான் முக்கியம். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜிமின் அவங்க ஹிப்லேருந்து கை எடுத்துடுறான். கிளம்பு. சாரி சார். அதான் சொல்லிட்டல, கிளம்பு. நீங்களே எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு. நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜிமினை காலிலேருந்து பார்க்கவே இல்லை. வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி. நீங்கள் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு ஜிமின் கேபின்குள்ளே போகலான்னு போகிறீங்க. அப்போது அந்த பொண்ணு நடுவில் வந்துட்டு எங்கே போகிற? சாரை பார்க்கணும். அதான் எதுக்கு? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுனேன். ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நீ என்கிட்ட கூட நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு அந்த ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பிடுங்க ட்ரை பண்ணுறா. நீங்களும் உங்கள் ஃபைல்ஸை தள்ளி வச்சுட்டு நானே கொடுத்துக்கிறேன் வழி விடு. இல்லை சார் ஒன்று உள்ளே விடக்கூடாதுன்னாரு. சார் தான் சொன்னார். ஏன்? அதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. உன்னை விடக்கூடாதுன்னு சொன்னார். நீ கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஃபைலை வாங்கிட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டே உங்கள் டேபிளுக்கு போகிறீங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களும் அவளை பார்க்குறீங்க. சொல்லுங்கள். ஜிமின் இருக்காரா? உள்ளதாக இருக்காரு. நீங்கள்? அவரோட ஃப்ரெண்டு ரோசி. அதோ அந்த லெஃப்டில் இருக்க ரூம். தேங்க்யூ. யாராக இருப்பா இவ? ரொம்ப அழகாக வேற இருக்கா. உங்களால் ஒர்க்கில் ஃபோக்கஸே பண்ண முடியல. உள்ளே அந்த பொண்ணு போய் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு பேரும், அதுதான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. பேசாமல் உள்ளே போய் பார்க்கலாமா? நான் ஏன் போகணும்? நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்? நான் பைத்தியமா? சி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினும் ரோஸும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறான், இன்றைக்கி ஈவினிங் வேணால் வீட்டுக்கு வாயேன். அதுக்கு அவள் சொல்கிறா, வீட்டுக்கா? நான் நாளைக்கு வரேனே, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரி ஓகே, இட்ஸ் ஓகே ஃபைன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்த பேப்பரை அப்படியே கசக்குறீங்க. போவி. இப்போ ரோசியும் போயிடுறான். ஜிமின் அவங்கள பார்த்துட்டு உள்ளே போயிடுறான். நீங்களும் ஐயோ நான் ஏன் தான் இப்படி பண்ணுறணும், ஐயோ பேப்பர் வேற கசக்கிட்டேனே, இப்போ திருப்பி அடிக்கணுமே. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜிமினோட கேபினுக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். அவன் எதுவுமே சொல்ல, இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவன் உங்களை சுத்தமாக கண்டுக்கல. அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்குறான். நீங்களும் சார் சொல்லு. நான் வீட்டுக்கு போகிறேன், பர்மிஷன் வேணும். அவன் உங்களை இன்னுமே பார்க்கல. போய் வேலையை பார் போ. சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் இப்போ போய் தான் ஆகணும். நீ இப்போ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் வேலை ரிசைன் பண்ணிடுறேன். நீங்கள் எதுவும் சொல்லாமல் வந்துடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் லேட்டஸ்ட் ஸ்லிப்பர் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு தான் க்ராஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ நீங்களும் மனசுக்குள்ளே ஐயோ பயமாக இருக்கே கடவுளே, எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஜிமின் ஆஃபீஸ்க்கு போகிறான். டைம் 10 ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் வரல. அவன் லிசாவை கூப்பிட்டு கேட்குறான், பையனுங்க. சார் அவள் வரல சார். வரலையா? ஏன் என்னாச்சு? எனக்கு தெரில சார். அவள் எதுவும் சொல்லலை. ஆனால் நான் நாளைக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொன்னான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு லீவ் எடுத்துப்பீங்களா? கேட்கலாம் மாட்டிங்களா? சார் நான் என்ன சார் பண்ணுவேன், எனக்கு என்ன வெளியே போ அப்படின்னு சொன்னோடனே அவளும் வெளியே போயிடுறா. இப்போ அவன் யோசிக்கிறான், எங்கே போயிருப்பா? கால் ரெடி ஆகிட்டு தானே வெளியே நின்றுட்டு இருந்தா. ஒரு வேளை ஜாக்சன் கூட வெளியே போகிறாளோ? ஐயோ நான் எதுக்கு அதை பற்றி யோசிக்கணும். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பாருமா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே உனக்கு கிடையாது, புரியுதா? பீரியட் சரியாக வரலன்னு சொல்கிற, மயக்கம் வர மாதிரி இருக்குன்ற எல்லாத்துக்குமே ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு தான். சரியாக சாப்பிட்றதும் நீ கிடையாது. கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் போடு, சரியாயிடும். தயவு செஞ்சு நல்லா தூங்கு, புரியுதா? ஓகே டாக்டர். இப்போ நீங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஜிமின் நிறைய மெசேஜ் போட்டிருக்கான். ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் ரீசன் சொல்ல அப்படி இப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, எனக்கு ஃபீவர் சார் அதனால நான் வரல. ஜிமின் உடனே ரிப்ளை பண்ணுறான், ஃபீவராக இருந்தால் என்ன, ஒரு டேப்லெட் போட்டு வர வேண்டியது தானே, அட்லீஸ்ட் முன்னாடியே மெசேஜ் பண்ணியிருந்துருக்கலாம்ல. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல சார், நாளைக்கும் நான் வரமாட்டேன் தான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இன்னும் 2-3 நாள் வீட்லேயே ரெஸ்ட் எடு, வந்துடாது ஆஃபீஸ்க்கு அப்படின்னு மாதிரி மெசேஜ் போடுறான். நீங்களும் அதுக்கு திமிரா ஓகேன்னு மாதிரி போடுறீங்க. அவனுக்கு செம காண்டாகுது. நைட்டு ஒரு 10 மணிக்கிட்டே இருக்கும். ஜிமின் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டான். அந்த பொண்ணு இன்றைக்கி ரோசி வரான்னு சொல்லிட்டு நீங்கள் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பையன் எதுக்கடி வெளியவே உட்காந்துட்ருக்கு? அம்மா அப்பா வருவார்ல, வெயிட் பண்ணுறேன். இது என்னடி ஆச்சரியமாக இருக்குது? உள்ளே போம்மா, வெளியெலாம் நிற்காத போ. அம்மா உனக்கு என்னம்மா, நான் எங்கள் அப்பாக்காக நிற்கிறேன். எப்பா ஏதோ ஒன்று பண்ணி தொலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணும் வந்துடுறா. உங்களுக்கு செம காண்டாகுது. இப்படி கரெக்டாக டைம் கழிச்ச மாதிரி வராப்பாரு. வயன் என்னம்மா உனக்கு பிரச்சனை? இந்த சாப்பாடை போய் மேலே ஜிமினுக்கு கொடுத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, போமா. நீங்களும் யோசிச்சுட்டு சரி கூட நான் போய் கொடுக்குறேன். என்னடி இப்போ தான் முடியாதுன்னு? அதான் இப்போ சொல்கிறேன்ல, கொடு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு மேலே போகிறீங்க. நீங்கள் டோர் கிட்ட காது வச்சு பார்க்குறீங்க எதாவது கேட்குதா இல்லையான்னுட்டு. இன்னும் ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. நீங்கள் தட்டுறீங்க ஆனால் இன்னமும் சவுண்டு வரல. நீங்கள் திருப்பி காதை வச்சு பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் உங்களை பார்த்துறான். நீங்களும் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு இந்தாங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஐயோ இன்றைக்கி வேணாம், என் ஃப்ரெண்ட் ரோசி வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க, அவள் சமைச்சு கொடுப்பேன் எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. ஜிமின் டக்குன்னு கதவு சாத்திட்டான். உங்களுக்கு அப்படியே மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்குது. போடா பண்ணே சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துடுறீங்க. கரெக்டாக உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு மேலே என்ன பண்ணுற நீನು? அதுவாப்பா துணி எதாவது இருக்கான்னு பார்க்க போனேன். கையில் என்ன டிஃபன் பாக்ஸ்? அது நேற்று அம்மா ஸ்வீட் செஞ்சாங்களா, அதான் மேல் வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நேற்று கொடுத்துட்டேன், இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரி உள்ளே போ. உங்கள் அப்பாவுக்கு தெரியாது உங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கன்னுட்டு. உங்கள் அப்பா உள்ளே போயிட்டாரா, நீங்கள் வாசலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரோசி எப்போ கீழே வருவான்னு. உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏய் அதான் அப்பான்ட்டுல இன்னும் என்னடி வெயிட் பண்ணிகிட்ருக்க? அம்மா இந்த வீட்டில் நான் இன்னும் 3 மாதம் தான்மா இருப்பேன், அதுக்கப்புறமே நான் அமுச்சு விட்ருவோம்மா, கொஞ்ச நேரமாவது இங்கேருந்து ஃபீல் பண்ணிக்கிறோமா. அதுக்கு உங்கள் அம்மாவும் ஏன்டி அவ்வளோ எமோஷனல் ஆகுற, இது உன் வீடு, நீ எங்கே வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், நீ இங்கே இரு, நான் இங்கே உள்ளே போகிறேன், நீ இங்கே இரு, அதுக்கு நீ ஃபீல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா. உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ ஜிமினும் ரோசியும் கரெக்டாக இறங்கி வராங்க சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு. உங்களுக்கு அப்படியே வயிறு எரியுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கே நம்ப வச்சுக்கிறீங்க உங்களுக்கு பொசசிவ் ஆகலைன்னு. ஜிமின் உங்களை ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துட்டு, ரோசி நான் வேணா உன்னை வீட்டில் விட்டுட்டுமா? இல்லை ஜிமின் வேண்டாம். சும்மா இரு, டைம் பாரு என்ன ஆச்சு, நானே போய் விடுறவா? இல்லை ஜிமின் பரவாயில்ல, என் கூட வரமாட்டியா? அவன் கூட வராமல் எப்படி பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. நீங்கள் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, ஐயோ நான் எதுக்கு இவனுக்கு வெயிட் பண்ணணும், இவன் எதுக்கு இப்போ அந்த பொண்ணு யார், இவன் வேணும்னே என்னை வெறுப்பேற்றணும்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு வரானா, இல்லை இந்த பொண்ணு உண்மையாலே அவன் ஃப்ரெண்டா, எப்படி வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வரான் தனியாக? அவங்க வெளியே போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு வேளை ஆனால் அவன் என்னைய தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணு கூட போவான்? ஒரு வேளை அவன் என்னை லவ் பண்ணுறதுன்னு சொன்னது பொய்யா இருக்குமோ, இல்லைடா வேணான்னு சொன்னதுனால அவனுக்கு ஃபீலிங்ஸ் போயிடுச்சோ. ஷோ நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் வந்துடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு குடுக்குன்னு அவன்கிட்ட போகிறீங்க. அவனும் அதுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தூங்கலை? நீங்கள் வராமல் நான் எப்படி தூங்குறது? நீ என்ன என் பொண்டாட்டியா? இன்னும் வர வரைக்கும் எனக்காக வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்க? உங்களுக்காக ஒன்றும் கிடையாது. 12 மணி மேலே ஆகிடுச்சு. 12 மணிக்குள்ளே நான் கேட்டை போட்டணும். இதுதான் லாஸ்ட் டைம். 4லேருந்து தான் 12 மணிக்கு மேலே வெளியே விட மாட்டேன், புரியுதா? ஓகே மேடம், 4லேருந்து என் ஃப்ரெண்டை 10 மணிக்குள்ளேயே போயிட சொல்கிறேன். நாளைக்கு வருவாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே அவன் சிரிக்கிறான். ஏன் உனக்கு என்ன? இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட் முட்டலான்னு போகிறீங்க. ஆனால் அங்கே நிறைய நாயெல்லாம் கத்திட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக இருந்துச்சு. சார் எங்கே போகிறீங்க? நில்லுங்க. என்ன லேட்டாக வந்தீங்களா? இப்போ கேட்டை போடுங்க. இதெல்லாம் புது ரூல்ஸாக இருக்குது, இனிமேல் எல்லாம் அப்படி தான் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்புறம் அவன் கேட் போட்டும்போது தான் நாயெல்லாம் பார்த்தான். என்கிட்ட வீராப்பா பேசிட்டு நாய்க்கு போய் பயந்துட்டுருக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாவியை தூக்கி போடுறான். நீங்களும் கேட்ச் பிடிக்கிறீங்க. அம்மா நாளைக்கு ஆஃபீஸ் வரவே வரமாட்டியா? அதான் மெசேஜில் சொன்னல வரமாட்டேன்ட்டு. நல்லா தானே இருக்க? ஐயோ எனக்கு டேட் தள்ளி போச்சு, அந்த பயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த நாளைக்குலாம் சரியாதா? நீங்கள் அவசரப்பட்ட எல்லாத்தையும் வளர்ட்டீங்க, அது காணும். மேடம் அதனால தான் வரலையா? என்ன நான் அப்போ ஆகிட்டேனா? நீங்களும் தலையில் அடிச்சுட்டு வாயை மூடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டாக்டர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி தனியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதெல்லாம் போய் செக் பண்ண? உன்னோட டாக்டர் எதுவும் கேட்கலையா? என் ஃப்ரெண்டோட அம்மா தான் அவங்க, நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். பார்த்துமா அவன் கல்யாணத்தை அவங்களே நிறுத்திட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் போனதும் நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. கல்யாணத்தை நிறுத்தினா நல்லா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு ஆஃபீஸ்லேருந்து வரலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு 10 மணிக்கு தான் போகிறீங்க. நீங்கள் உள்ளே வந்ததும் ஒரு பொண்ணு, என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, சார் திட்ட போகிறாரு உன்னை. அதுக்கு நீங்களும் தெனாவட்டாக சொல்கிறீங்க, ஏன்டி சார் திட்ட போகிறாரு, அவர் எல்லாம் திட்டவே மாட்டார். பனிஷ்மெண்ட் வேறு கொடுப்பேன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு கொடுக்க மாட்டார் பார்க்குறியா? அப்படி கொடுத்தாலும் கம்மியாக தான் கொடுப்பார். நீங்கள் வேறு செம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜிமின் வரான். எதுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு? உங்களை சைட் அடிக்க அப்படி நீங்கள் முனவுறீங்க. அதுக்கு அவனும் வேலை பார்க்க சார், நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், வெளியே போமல்ல. நான் என்ன சார் பண்ணேன், எதுக்கு லேட்டாக வந்தேன்? நேற்று லீவுன்னு தானே என்கிட்ட சொன்னேன். நீ இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, எதனா ஓ ஆஃபீஸா? நீங்கள் திட்டு வாங்கும்போது அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கிறா, நீங்களும் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அதுக்கு அவனும் உங்க முன்னாடி சொடக்கு போடுறான். அவளை என்னத்துக்கு பார்க்குறேன், என்னையை பாரு, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். சாரி சார். சாரி எல்லாம் தேவை, வெளியே போனால் வெளியே போ. சார் நான் நேற்றே ரீசன் சொல்லி நேற்றையே நான் வரல இருந்தேன், இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க போனோம் சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். சரி இப்போ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்டு? அவனும் உங்களை பார்த்து முறைச்சிட்டு, அதான் சொன்னேன்ல சர்வெண்ட்டாக இருக்கணுன்ட்டு, நீங்கள் நாள் ஃபுல்லாக எனக்கு சர்வெண்ட்டாக இருக்க. சார் போ இப்போ காஃபி எடுத்துருவா. ஐயோ சார், என் கெத்து என்ன, என் மாதம் என்ன, என் டிகிரி என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னையும் போய் காஃபி எடுத்துகிட்டு சொல்கிறீங்க?
இப்போ நீ போகிறேன்னா உன் சேலரியில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன சார் என் சேலையில் கை வைப்பீங்களா? சேலரி. அந்த பொண்ணு பேந்து முடிச்சிட்ருக்கா. என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு. இப்போ என்ன சார் உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க. ஜிமினும் கேபின் போயிட்டான். நீங்களும் கேண்டீனில் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்குள்ளே ரோசி வந்துட்டா. ஒரு நிமிஷம் எங்கே போகிறீங்க? ஜிமினை பார்க்க. அவர் பிஸியாக இருக்கார், அதனால யாரையும் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவனோட ஃப்ரெண்டு. யாராக வேணால் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் யாரையும் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் வேணால் வெளியே வெயிட் பண்ணுங்களேன், நான் உள்ளே கேட்டு வரேன். அவளும் உங்களை கீழேருந்து மேலே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக போய் உட்காந்துடுறான். நீங்களும் இப்போது உள்ளே போகிறீங்க. சார் உங்களோட காஃபி வச்சுட்டு போ. சார் உங்களை மீட் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டா? யார்? நேற்று கூட 12 மணிக்கு போயிட்டு அவங்க வீட்டிலலாம் விட்டுருந்தீங்களே. ஓ ரோசியா? அவ்வளோ ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நீங்கள் ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமினே ஷாக் ஆகிட்டு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எப்பா சாமி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வர சொல்கிறோம்ல, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக வெளியே போயிடுறீங்க. ஜிமின் செம்மையாக சிரிக்கிறான். அவன் போட்ட பிளானில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகிறத பார்த்து ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் வெளியே போனதும், ஏம்மா ரோசி உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது உன் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். பாய் ஃப்ரெண்டா? எல்லாமே இப்படி தெரியாத மாதிரி சீன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவ்வளோ சிரிச்சிட்டே இப்போ உள்ளே வரா. டே ஜிமின், என்ன நீ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சொல்லி வச்சுருக்கமே. சும்மா சொன்னேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, கேர்ள் ஃப்ரெண்டு தானே. இருடா என் புருஷன்கிட்டே சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? காலேஜ் டைமில் நீ ஒரு பையனை நிறுத்து, என் வாழ்க்கையே இப்போ தான் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அது உனக்கு பொறுக்காதே. சும்மா சொன்னேன்டி, நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? டே உன்கிட்ட வந்தாலே எவ்வளோ அசிங்கமாக திட்டுறா தெரியுமா? அவள் எப்படி திட்டினா? அவள் கண்ணை பார்த்தாலே தெரில, மாணவரியாக திட்டுறான் என்ன. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ வேணால் பாரு, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு லவ் யூ சொல்வா. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் பாப்பா ஸ்கூலில் அழைக்கணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கிளம்பிடா. ஜிமின் ஓவர் இமேஜினேஷனில் இருக்கான். இமேஜினேஷனுக்குள்ளேயே இமேஜினேஷன். சரி ஓகே ரோசி வெளியே வந்ததும் நீங்கள் ஒட்டிக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கீங்க. ரோசி பயந்துட்டு அவங்கள பார்த்த உடனே. நீங்களும் சிரிச்சிட்டு, நான் சத்தியமாக ஒட்டெல்லாம் கேட்கல, இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதான். நம்பிட்டேன். எங்கள் சத்தியமாக ஒட்டுலாம் கேட்கலங்க, இங்கேருந்து காது வச்சா ஒன்றுமே கேட்காதுங்க. ரோசி பட்டுன்னு உங்ககிட்ட கேட்டுடுறா, என்ன ஜிமின் லவ் பண்ணுறியா? அப்படியெல்லாம் இல்லையே. அப்போது ஒன்றும் பொசசிவ் ஆகலை. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, நான் போகிறேன், ஒரு நிமிஷம் இல்லை. ஜிமின் உனக்கு தான், நான் அவனை வச்சுக்க மாட்டேன். நான் வச்சுக்கிட்டேன், என் புருஷன் என்ன கொண்டுருவான். எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 பசங்க இருக்குது. உன்னை கரெக்ட் பண்ண ஒரு குட்டி ஹெல்ப் கேட்டான், பார்ட் டைம் ஜாப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேன். மாமா வேலையை எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன் தெரியுமா? என்னாலேயும் அலைய முடியல, அவனாலேயும் அலைய முடியல. இதுக்கப்புறம் நீ சொல்கிற பதிலில் தான் இருக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க? இதை பார், சத்தியமாக சொல்கிறேன், ஜிமின் ரொம்ப நல்ல பையன். அவனை மாதிரிலாம் ஒரு பையன் கிடைக்கிது நீ ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணணும். நான்லாம் ஏன்டா மிஸ் பண்ணேன்னு யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. எனக்கு அவனை காலேஜ் டேஸ்லேருந்து தெரியும். நான் சொல்கிறதுக்காக நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உனக்கே தெரிஞ்சிருக்கான் அவனை பற்றி. இத்தனை நாளில் அவன் கூட வேலை பார்த்துருக்கேன், அவன் கூட வீட்டில் இருந்திருக்கேன். ஏன் உனக்கே தெரியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து ஹேண்டில் பண்ணேன். இன்னும் 3 மாதம் கழிச்சு உனக்கு கல்யாணம்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட மாப்பிள்ளையாக என் ஃப்ரெண்டை நான் பார்க்கணும். வரட்டுமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்கள் அவள் சொல்கிறது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்படுறதே திரும்பிடுங்க. கரெக்டாக ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட். இப்போ லிசா வந்துட்டு, சார் இந்த ஃபைல். ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். லிசா வந்த வேகத்துலேயே அப்படியே போயிட்டா. ஜிமினே ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிட்டு இப்போ என்ன சொன்னாங்கட்டாவ? நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, யார்? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரோசி. நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு போனாங்க. அவனும் திருன்னு முடிச்சுட்டு, அப்படியா சொன்னான்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேபிளுக்கு போயிடுங்க. டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்க்கலாம். உங்களோட தம்பி ஜிமினுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான். நீங்களும் டேட் எங்கே வரேன்? அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். அண்ணனா? யார் உனக்கு அண்ணன்? மேல் வீட்டில் இருக்காரு. அவர் உனக்கு அண்ணன்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் உனக்கு மாமா. மாமாவா? ஏன் எதுக்கெல்லாம் சும்மா கேள்வி கேட்டுருக்கா? சொல்கிறது மட்டும் கேளு. ஏன்னு சொல்லு. அது உன்னை விட 2 வயசு 3 வயசு பெரியவங்களா இருந்தால் நீ அண்ணான்னு கூப்பிடலாம். அவனுக்கு 27 வயசு, உன்னோட எவ்வளோ பெரியவன், அதனால நீ மாமா தான் கூப்பிடணும். நீ மட்டும் அவரை அவைவன்னு சொல்கிற. உன்னை விட அவர் 2-3 வயசு தானே பெரியவர், நீயே அவரை அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. தம்பி, உன்னை என்றைக்காவது கெட்ட வார்த்தையில் புரியாத வார்த்தையில் திட்டிருக்கேனா? இல்லையே. திட்ட வச்சிடாது, மரியாதையாக போ. இப்போ உங்கள் தம்பியும் ஜிமின் வீட்டுக்கு போகிறான். ஜிமின் ரோசிக்கிட்ட ஃபோன் காலில் புலம்பிகிட்டு இருக்கான். ஐயோ நீ ஏன்டி சொன்ன, இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்துருக்கலாம்ல. ஸோ இப்போ நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேனே தெரில. ஐயோ ஒரு செகண்ட், நான் அப்புறம் பண்ணுறேன். ஏன்னா நீ வந்திருக்க, உங்கள் அக்கா வரல. அவனும் சோகமாயிட்டு, அப்போ பாரு நீங்கள் எங்கள் அக்காவை தான் கேட்குறீங்க, என்னை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். சரி சாரி, இதுக்கப்புறம் உன்னையே கேட்குறேன். சரி சொல்லு, என்ன? அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க மாமா. மாமாவா? என்னடா புதுசாக மாமான்லாம் கூப்பிட்ற?
அக்கா தான் கூப்பிட சொன்னான். அவன் ஷாக் ஆகுறான். அதே டைமில் உனக்கு ஹாப்பியாக இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னை விட நீங்கள் 2-3 வயசு பெரியவங்களாக இருந்தால் தான் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடணுமா? உங்களுக்கு தான் 27 ஏஜ் ஆகுதாமே. அப்போ என்னை விட நீங்கள் பெரியவர், அதனால நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிடணுமா? ஓ அப்படியா? அப்போ நான் எப்படி உன்னை கூப்பிட்றது? என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீ என்னை மாமான்னு கூப்பிட்றல, அதனால இதுக்கப்புறம் நான் உன்னை மச்சான் தான் கூப்பிடுவேன். மச்சானா? நல்லா இருக்கே. சரி, ஓகே ஓகே, நல்லா இருக்குது, இப்படியே கூப்பிட்டுக்கலாம். அவங்க தம்பியும் க்யூட்டாக சிரிக்கிறான். அதுக்கு ஜிமினும் எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நான் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை நானே வந்து கீழே கொடுக்குறேன், நீ மேலே வர வேணாம், ஓகேவா? ஓகே மாமா. நல்ல மச்சான் என் மச்சான். இப்போ அவங்க தம்பியும் கீழே இறங்கி வரான். நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, என்னடா சொன்னார்? ஏன் மாமான்னு கூப்பிட்றேன்னு கேட்டார். நீ சொன்னதை அப்படியே சொன்னேன். அதுக்கு அவரும் சரி ஓகே நீ என்னை மாமான்னு கூப்பிட்டுக்கோ, ஆனால் நான் உன்னை மச்சான்னு கூப்பிடுவேன்னு சொன்னார். நானும் ஓகே சொல்லிட்டேன். நீங்களும் சிரிக்கிறீங்க. ஓ சார் அவருக்கு மச்சானோ? ஆமாம். டேய், அம்மா கேட்டாங்கன்னா இதை நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? நீ எங்கே சொல்லி கொடுத்த? நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம், அதனால அப்படி பேசிக்கிறோம். ஆனால் காலிங் பெல் அடிச்சது. அதுக்கு உங்கள் தம்பியும் ஐயோ நான் ஹோம்ஒர்க் வர முடிக்கல, அப்பா வர அதுக்குள்ளேயே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். நீங்களும் போய் கதை திறக்கிறீங்க. பார்த்தா அது ஜிமின்னு. உங்களுக்கு அவனை பார்த்ததும் ப்ளஷ் ஆகுது. அவனும் ஒரு சைடு ப்ளஷ் ஆகிறான், நீங்களும் ஒரு சைடு ப்ளஷ் ஆகுறீங்க. வயன் யார்? கதை திறந்தியா இல்லையா? ஒரு சத்தமும் கேட்கல. தம்பி வாங்க உள்ளே வாங்க, ஏன் அப்படியே நின்றுட்டீங்க? இந்தாங்க ஆண்டி டிஃபன் பாக்ஸ். என்ன சாப்பிட்லையா? சாப்பிட்டுட்டேன். ஓ நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து எங்கள் அம்மா மிஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் உங்களால் நான் எங்கள் அம்மா மிஸ் பண்ணல. நீங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளேயே எப்போ இப்படிலாம் பேசி கரெக்ட் பண்ணுறான் பாரு. அதுக்கு உங்கள் அம்மாவும் தம்பி உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, புரியுதா? உனக்கு எந்த தயக்கமும் வேணாம், உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் இந்த ஆண்டி கிட்டே கேளு, புரியுதா? உனக்காக நான் இருக்கேன். நீங்கள் உட்காருங்க தம்பி, மணி 8 தானே ஆகுது, அப்புறம் போய்க்கலாம். ஆண்டி அங்கிள் வரல? அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, ஒரு 2 வாரம் ஆகும். அதுக்கு உங்கள் தம்பியோ அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காடா? ஆமாடா, என்கிட்டயே சொல்லவே இல்லை. நான் அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டுருக்குறேன். டேய் இப்போ எழுதுறா. போமா, அதான் அப்பா வீட்டில் இல்லைல்ல, நானும் என் மாமா விளையாட போகிறோம். மாமாவா? ஆமாம், ஜிமின் மாமா. அவர் எப்படி உனக்கு மாமா ஆனார்? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அதனால் அவர் எனக்கு மாமா, நான் அவருக்கு மச்சான். என்னென்னமோ சொல்கிறீடா. சரி போ. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் சைட் அடிக்க. தம்பி நீங்கள் உட்கார, நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஆண்டி. மாமா இங்கேருந்து உட்காரவா, நான் போயிட்டு எங்கள் அக்கா ஆல்பம் எடுத்துகிட்டு வரட்டுமா? அவளோட என்கேஜ்மெண்ட் ஆல்பம் செம்ம காமெடியாக இருப்பா தெரியுமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்களும் அதுக்கு டேய் சும்மா இருக்க மாட்டேன் மூடிட்டு உட்காரா. ஜிமினும் அதுக்கு நீ போய் எடுத்துடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எடுத்துகிட்டு வரான். நீங்களும் அதுக்கு ஏன்டா அப்படி பண்ணுற? சரி இதை கொடுங்களேன் ஒரு செகண்டு. ஏய் உட்கார மூடிட்டு. அழகாக தான் இருக்குது, காமெடியெல்லாம் இல்லை. அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. நீங்களும் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோலையுமே சிரிக்கலை, எல்லா ஃபோட்டோலையும் மூஞ்ச கோவமாகவே வச்சுருந்துருக்கீங்க. அதுக்கு அவனும் செம்மையாக சிரிக்கிறான். என்னடி மூஞ்சி இது? உங்கள் தம்பியும் அவனும் சேர்ந்துட்டு செம்மையாக உங்களை கலாய்க்கிறாங்க. நீங்கள் தலையில் கை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நடுவில் உங்கள் அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒயன் இந்த ஃபோட்டோ வந்து பாரு. அம்மா சும்மா இரும்மா, என் ஆல்பம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, நீ ஒரு வாட்டி கூட ஃபோட்டோஸே பார்க்கலவா? ஜெமினோ இப்போ உங்கள் அம்மா கிட்ட அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறாராம். ஏன் ஆண்டி? அதுவா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல வராங்க. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒர்க் இல்லைப்பா, அப்படியே பிஸியாக இருக்கிறா, தான் பார்க்கல இன்னும். ஜிமினும் சிரிச்சுட்டு ஓ அப்படியா? என் பையன் நான் என்ன ஒரு நாள் லீவ் கொடுக்குறேன், நீ உட்காந்து பாரு ஆல்பம்லாம், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் லைஃப்க்கு. நீங்கள் உங்கள் கண்ணாலேயே அவனை திட்டுறீங்க, போடா வெளியே அப்படின்னு மாதிரி. அப்படியே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஜிமின் உங்கள் அம்மா உங்கள் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் ஜிமினை சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. போதும்மா உன் கதையை நிறுத்துமா, நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் போக வேணாமா? சார் நீங்கள் போய் தூங்குங்க சார், லேட் ஆகிடுச்சு. உங்கள் தம்பி அப்படியே ஹால்லேயே தூங்கிட்டான். சரிங்க ஆண்டி நான் போய் தூங்குறேன், தம்பி எழுந்ததும் சொல்லுங்கள். ஜிமினும் உங்களை பார்த்துட்டு போயிட்டு வரேன், நாளைக்கு ஆஃபீஸ் லேட்லாம் பண்ணிகிட்ருக்காது, கரெக்டாக டைமுக்கு வா. ஓகே சார். உங்கள் அம்மாவும் அதுக்கு நான் போய் தூங்குறேன்னு, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, கதவு சாத்திட்டு இவனை எழுப்பி உள்ளே போய் படுக்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. ஜிமின் டோர் கிட்ட உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே ஆண்டி நான் எதுவும் பண்ணல. நீங்களும் பயந்து திரும்பி பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ரெஷ் ஆகுது. பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை சாத்துறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆச்சு, நீங்களும் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே வைக்கப்பட்டுட்டு நேற்று நடந்த சம்பவத்தை நினச்சி உங்கள் அம்மா உங்களை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரி, நேற்றே சொன்னல்லடி அவனை உள்ளே போய் படுக்க சொல்லி, இங்கே பாரு அவனுக்கு இப்போ கழுத்து வலிக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். உங்கள் காதில் எதுவுமே விழலாம், அவங்க பாட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எப்பவுமே அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணால, அவள் உங்களை பார்த்துட்டு இன்னும் இன்றைக்கும் லேட்டாக வந்திருக்கா, எவ்வளோ திமிர் அவளுக்கு, இப்போவே உன்னை போய் சார்கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமின் கேபின்குள்ளே போயிட்டு உங்களை போட்டு கொடுத்துட்டா. அவள் ஜிமினும் உங்களை கூப்பிட்றான். நீங்களும் உள்ளே போகிறீங்க. சொல்லுங்கள் சார் கூப்பிட்டீங்களாமே? அந்த பொண்ணு வெளியே போயிடுறா, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க. என்ன லேட்டாக வர?
என்னன்னு தெரில சார், நைட்டெல்லாம் இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. அவனும் சிரிச்சிட்டு, ஏன்? அதான் தெரியல. சரி, இப்போ நீ லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. என்ன பனிஷ்மெண்ட்லாம் சொல்லுங்கள் சார், தாராளமாக செய்கிறேன். ஒரே ஒரு கேஸ் சீக்ஸில் நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அதுக்கு அவனும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தரலாம், இல்லைனா வேண்டாம். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு ஒன்று போதுமா, அதுவும் உங்கள் விருப்பம், எத்தனை வேணாலும் தாங்க. இப்போ நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட போகிறீங்க, அவன் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ அவனோட லேப்பில் மெதுவாக உட்காடுறீங்க, அதுக்கு அவனும் இது வேறையா. அவன் க்யூட்டாக அவனோட கண்ணத்தை உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கான். நீ அந்த 2 மோச்சி சீக்ஸையும் உங்கள் கையால் பிடிச்சி அவன் தலையை உங்கள் பக்கமாக திருப்புறீங்க. அவன் ஷாக் ஆகிட்டான். அப்படியே மெதுவாக அவன் லிப்ஸ் கிட்ட போகிறீங்க. ஆனால் அவனை கிஸ் பண்ணாமல் உங்கள் மண்டையால் அவன் மண்டையை முட்டுறீங்க. கிஸ் வேணுமாடா உனக்கு? அம்மா என்னம்மா மரியாதைலாம் குறையுது. பின்ன உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ பொசசிவ் ஏற்றுவேன். அவனும் சிரிச்சிட்டு அவங்க ஹிப்பில் கை வச்சுட்டு உங்களுக்கு கிட்ட எடுத்துக்கிறான். பின்ன நீ மாட்டேண்ணா எவ்வளோ க்யூட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ண, நீ வேணான்ட்ட. சரி ஓகே சாரி. அங்கே க்யூட்னஸ் பார்த்து அவனும் சிரிக்கிறான். சின்ன நான் அவன்கிட்ட சொல்லணும், சொல்லு. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், சரி சொல்லு, ஐ லவ் யூ. வெக்கத்தில் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் மூஞ்சி நீங்கள் அவங்ககிட்ட காட்டவே இல்லை. அவனும் சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட இயர்ஸில் கிஸ் பண்ணுறான். சரி பையன், இப்போ இதெல்லாம் ஓகே, உன் ஃபியான்ஸி என்ன பண்ணுறது? நீங்களும் ஜிம்மினை பார்த்துட்டு, அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல, ஃபஸ்ட்டு அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டு போகணும், எப்படியாவது அவனாக கல்யாணத்தை நிறுத்திடணும், இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சமாவது மூளை வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது 2த்துல தான் நடந்தால் தான் உண்டு. சரி அவனும் ஒத்துக்கல, உங்கள் அப்பாவும் ஒத்துக்கல, அப்போ என்ன விட்டுருவியா? அப்படி தான் நடந்துச்சுன்னா நீயும் நானும் ஓடி போயிடலாம். ஜிமினா அதுக்கு இப்போ அப்படி தாண்டி சொல்லுவேன். கல்யாணம் முன்னாள் நாள் அன்றைக்கி ஐயோ எங்கள் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை நான் படிதான் ஆகணும் அப்படின்னு எழுதினா, ஐயோ ஜிம்மி நீ வேறு, நான் என்கேஜ்மெண்ட் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நான் ஓடி தான் போகிறேன்ட்டு. என்ன பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச், தனியாக ஓடி போகலான்றதை இப்போ உன்னோட ஓடி போக வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். சரி கல்யாணத்தை நிறுத்த இன்னும் 2 மாதம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண வரான். டக்குனு லிஸாக உள்ளே வந்துடுறா. ஐயோ சாரி 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 சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். நீங்களும் டக்குனு எழுந்துட்டு சரி ஓகே நான் வெளியே போகிறேன். ஒரு நிமிஷம் நீ என்ன ஒரே ஒரு கிஸ் முடியாது, நான் போகிறேன் அவ்வளோதான் பாய், ஒரே ஒரு கிஸ் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஓடிடுறீங்க. நில்லுடி. நீங்கள் வெளியே வந்ததும் லிஸா அவங்க முடியை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுறா. என்னடி பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை, நான் கமிட் ஆகிட்டேன் பொடி. உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிட்டு வேறு ஒரு பையனோட, அதெல்லாம் கணக்கில், எனக்கு ஜிமின் தான் பிடிக்கும். லிஸா அவனு தான் எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்ல, அது மாதிரி ஜாக்சனையும் சேர்த்துக்கோயேன். சி என் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கோண்டி, இவன் தான் இருக்கானே டாக்ஸிக் எருமை, என்னால் இவனெல்லாம் வாங்கிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படியாவது ஒரு பிளான் சொல்கிறேன், புரியுதா? அதுக்கு நீங்கள் என்ன மேடம் பண்ணுவீங்க? அது வரைக்கும் நானும் ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அதுக்கு அவ்வளோ செருப்பால் அடிப்பேன். ஸோ எப்படியும் 1 மந்த் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு கல்யாணம் பொண்ணுன்னே மறந்துட்டு நீங்கள் ஜிமின் கூட ஓவராக சுற்றிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அவனோட வீட்டில் அவனோட பெட்டில் அவனோட கையில் படுத்துட்ருக்கீங்க, சும்மா படுத்துட்டு மட்டும் தான் இருக்கீங்க. அவனோட கை உங்கள் மேலே இருக்குது, அவன் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான், நீங்கள் அவனே ரசிச்சிட்ருக்கீங்க. அவனும் தூக்கத்துலேருந்து அப்படியே எழுந்துக்கிறான். ஓய் தூங்கலையா நீನು? இவ்வளோ அழகான பையன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் சொல்ல வேண்டியதில்ல, நீ சொல்லிகிட்டு இருக்க. நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு பொய் சொல்லிவிட்டு இங்கே மேலே இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் போகிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காலெல்லாம் அவங்க மேலே போட்டு அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க கூட. நீங்கள் ஜிம்மினோட ஃபோனை வச்சு தான் அவன் கேலரியில் இருக்க பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோட்டோ க்ளப்பில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்க கூட எடுத்தது இருந்துச்சு, நீங்களும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. ஜிம்மி நீ தானடா, நீ எதுக்கு அதை எடுத்து குடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை பிடிங்கிட்டான். அட பாவி, நீ அதை டெலிட்டே பண்ணலையா, என்னை வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணலாம் தானே இருந்த நீ. அவனும் சிரிச்சுட்டு இது எதுக்காவது யூஸ் ஆகும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அட பாவி அப்படிலாம் பண்ணிடாதடா ப்ளீஸ்டா. சரி என் சேனலில் ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இது, இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்னை கலாய்க்கணும்னு சொன்னால் உனக்கு தூக்கம்லாம் போயிடும்ல. அவனும் சிரிச்சிட்டு ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ நல்லா கிஸ் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சரி இன்னும் 4 கிஸ் வேணால் தரேன், அது ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ண. இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று டெலீட் பண்ணாமல் இருந்தாலும் நீ தரவே மாட்டே பாரு. ஆமாம் தரமாட்டேன், டெலீட் பண்ண. நான் கூட உனக்கு கிஸ் பண்ணாமல் இருந்துருவேன், நீ இருக்க மாட்டேன். இப்படிலாம் அசிங்கமாக பேசினீங்கன்னா அப்புறம் நான் கோச்சிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, ஒரு கேம் வேணால் வச்சுக்கலாமா? என்ன கேமு? யார் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதெல்லாம் உனக்கு தேவை, நீ ஃபோட்டோ டெலீட் பண்ணு. பயப்படுறியா? நான் ஏன்டா பயப்படணும்? அப்போ வா. சரி என்ன பண்ண சொல்லிதலாம். கிஸ் பண்ணும்போது 2 பேருமே தொட்டுக்கூடாது, அதாவது 2 பேரோட கையும் பின்னாடி கட்டியிருக்கணும். கிஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் தாங்க முடியாமல் கன்னத்துலையோ இல்லை கழுத்துலையோ கை வச்சு கிட்டே இழுத்துட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. அப்போ அவங்க தான் காய்ச்சி. நான் அவுட் ஆனால் நான் ஒத்துப்பேன், நீ அவுட் ஆனால் நீயும் ஒத்துக்கணும். நீ என்னமோ பேசி என்னை மாத்துற, நான் வரல இந்த கேமுக்கு. நீ கேமை விளையாட கூட ட்ரை பண்ணல, அப்போ நீ தான் காஜி பொடி. சரி இந்த கேமுக்கு அப்புறம் எதாவது விபரீதமாக நடந்துச்சுன்னா அதை வச்சு நீ என்னை கிண்டல் பண்ண மாட்டேன்னு முதல்ல அதுக்கு சத்தியம் பண்ண. சரி ப்ராமிஸ்.
அப்புறம் அந்த ஃபோட்டோவும் டெலீட் பண்ணணும். ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வராதுக்கு நீங்களும் இப்போ நீ என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்க? ஏய் இப்போ நீ என்ன கேம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ வா. இப்போ நீங்களும் ஜெமினும் அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் கையும் பின்னாடி கட்டியிருக்கு. ஜென்டலாக இருந்த கிஸ்ஸு அப்படியே கொஞ்சமாக டீப் ஆகுது. என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கன்னத்தில், அவன் கழுத்தில், அவன் தலை முடியல எங்கேயாவது வீட்டில் கை வச்சுன்னு நீங்கள் கையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஜெமின் அதை பார்த்துட்டு அப்படின்னு நடுவில் கிஸ்லேயே சொல்கிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் கிஸ்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி பேக்கில் வரீங்க. அப்போ தான் ஜெமின் உங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டான். நீங்கள் ஜெமினை தள்ளி விட்டுட்டு பார்த்தியா நீ தான் காய்ச்சி. அது நீ பின்னாடி போனதுனால நான் பிடிச்சேன், அதெல்லாம் கிடையாது. நீ தான் காஜி, ஃபோட்டோவை டெலீட் பண்ணு. ஏன்டி எப்படி என்னை ஏமாத்துற? நான் எங்கே ஏமாத்துறேன்? நீ தானே சொன்ன கை வச்சு அவுட்டுன்ட்டு. நீ தான் கை வச்ச, அதனால் நீ தான் அவுட். அதனால் இன்னிலேருந்து ஜிமின் பேர் காஜி. நீங்கள் அப்படி சொன்னதான் அவனை உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். செம்ம ரஃப்பாக உங்களை எதுவும் பண்ண முடியல. உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சிட்டான். உங்கள் 2 கையுமே அவன் பெட்டில் பின் பண்ணிட்டான். அவன் லிப்ஸை அப்படியே இப்போ நெக்கு கிட்டலாம் போய் செம்மையாக கடிக்கிறான் அவங்கள. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் மார்க் விழுந்துச்சுன்னா நம்ம வீட்டில் மாடிக்கலாம். அவன் அவங்கள செம்மையாக வச்சு கடிக்கிறான். நீங்கள் அவன் ஷோல்டரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அவன் லிப்ஸை வைப் பண்ணிக்கிட்டே எழுந்துக்கிறான். நீங்கள் அவன் பார்த்துட்டு இப்படி ஏன்டா அப்படி பண்ணுற? குட்டியாக கடிச்சிருக்கியா பெருசாக கடிச்சிருக்கியா? சின்னதாக தான் இருக்குது. நீங்களும் கடையில் போய் பார்க்குறீங்க. அட்டை பாவி ஏட்டா இவ்வளோ பெருசா? ஷோ ஃபவுண்டேஷன் கன்சிலர் தான் வச்சுருக்கியா? அதே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? நீ தான் சும்மா என்ன காஜின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை ப்ரூவ் பண்ண வேணாமா? எப்பா சாமி நீ ப்ரூவ் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறது? அவனும் உங்கள் ஷால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் சுற்றுறான். இப்படியே போ. இது ஏன் ஷால்? இதே அப்புறம் அவங்ககிட்ட வந்துச்சு. காற்றுல பறந்துச்சு. போன வாட்டி வரும்போது விட்டுட்டு போனேன். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டப்போ இதை கிழிஞ்சு எங்கேயோ தூக்கி போட்டோமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். நீ போய் சொன்னால் கூட உருப்படியே சொல்ல மாட்டியா? இப்போ என்னடா பண்ணுறது? நீங்களும் ஆனால் யோசிக்கிறதுக்குள்ளே யாரும் வந்து கதை தட்டுறாங்க. நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. ஐயோ எங்கள் அம்மா சைலண்ட்டாக இருப்பேன். பாத்ரூமில் ஒழிச்சுக்கப்போ நீங்களும் குடுக்குன்னு போய்ட்டு ஜிமின் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. வெளியே என்ன நடக்குது எட்டி பார்க்குறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க 2 பேரும். வாங்க ஆண்டி வாங்க அங்கே உட்காருங்க. உங்களோட ஷாலு பேகு ஃபோன் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. ஜிமின் டக்குன்னு அதை பெட்ஷீட்டை வச்சு மூடிட்டான். தம்பி இந்தாப்பா அடுத்த மாதம் என் பொண்ணு கல்யாணம், கண்டிப்பாக நீ வந்துடணும். உங்களுக்கும் ஜிமினுக்கும் அது இப்போ தான் ரியலைஸே ஆகுது. அவனும் மனசில் வலி வச்சுட்டு சிரிச்சிட்டே வாங்குறான். கண்டிப்பாக வரேன் ஆண்டி. அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வா. அம்மா இல்லை ஆண்டி, அப்பா மட்டும் தான். சாரிப்பா எனக்கு தெரியாது, சாரி. இல்லை ஆண்டி பரவாயில்ல. உங்கள் அப்பாவும் ஜிமினை பார்த்துட்டு தம்பி உனக்கு தான் வேணும்னா நீ எங்ககிட்ட கேளு, எதுக்கும் தயங்காத. ஜிமினும் மனசுக்குள்ளேயே உன் பொண்ணு தான் வேணும் தருவியா? ஸோ அவங்க 2 பேருமே பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணி அழுவுறீங்க. ஜிமினும் உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு என்னடியாச்சு? அழுவுறியா? என்ன பாரு. வயன் எனக்கு கூட இருக்கும்போது சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. எனக்கு அதுவே மறந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மாவையும் என்னால் ஹர்ட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் நீயும் எனக்கு வேணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் செத்துட்டு. நான் தான் இருக்கேன் அவன் கூட. அப்புறம் என்ன? கண்டிப்பாக உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆகும். அதுவும் உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட. ப்ராமிஸ். நீ எவ்வளோ பெரிய காஜி, நீ போய் அழுதுட்ருக்க. நீங்களும் நடிச்சிட்டு நான் இல்லை காஜி, நீ தான் காஜி. நீங்கள் உங்கள் கண்ணு தண்ணி தொடச்சிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் சிரிக்கிறான். சரி ஓகே டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இருந்தால் ரிஸ்க்கு தான். நீ கிளம்பு. நீங்களும் நான் ஹக் பண்ணிவிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன் பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணாத, எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ. கடைசியில் நம்ம தேவைப்பட்டாலும் தேவைப்படும். இவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவனும் செம்மையாக ஷை ஆகிறா. சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கரெக்டாக கீழே இறங்கி வரீங்க. அப்போ அவங்க தம்பி ஸ்கூல்லேருந்து வரா. நீ என்ன மேலே பண்ணுற? உன் மாமாவோட தான் பேசிகிட்டு இருந்தேன். இரு உன் அம்மாட்டே சொல்கிறேன். உன் மாமா தான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னார். இந்தா உனக்கு வேணான்னா விடு. சரி சரித்தா, நீ அம்மாட்ட சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ். இந்த மாதிரி சோத்து முட்டையாக என் தம்பி இருக்கிறதுனால தான் அவனை கரெக்ட் பண்ண முடியுது. என்னக்கா சொன்னேன்? நல்லா சாப்பிட்றேன், உனக்கு நிறைய வாங்கி தரேன்னு சொன்னேன். ஓகே இப்போ நீங்களும் உங்கள் தம்பியும் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வாமா இப்போ தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். இல்லை மாப்பிள்ளையோட பேசுகிறியா இல்லையா? பேசினப்பா, நேற்று தான் பேசினேன். கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, புரியுதா? சரிப்பா, எல்லா காசும் உங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டுக்கூட. செருப்பு எடுத்து அடிப்பேன். மேல் வீட்டில் அந்த பையனோட என்ன பண்ணியிருந்தேன்? நான் என்னம்மா பண்ணேன்? எதுவும் தெரியாத மாதிரி அடிக்கிறது. அப்பாட்ட சொல்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா எதுவும் சொல்லாதம்மா. வாய மூடு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் கூப்பிட்டு போய் கதவை சாத்திட்டாங்க. அவனோட ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறேன், இல்லை அவனுக்கு வேலை பார்க்குறியா? அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. இதுக்காக அப்படி அவனுக்கு காசு கொடுக்குறான்? இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்க? அம்மா அப்படி சொல்லாதம்மா. நானும் ஜிமினை லவ் பண்ணுறோம். லவ்வா?
உங்கள் அம்மா அவங்கள செம்மையாக அடிக்கிறாங்க. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, பத்திரிக்கை அடிச்சுட்டு இப்போ தாண்டி கொடுத்துட்டு வந்தோம். உங்கள் அப்பா சொன்னது கேட்டில்ல, அவன் இவன்கிட்ட கடன் வாங்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துகிறாரு. அம்மா உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்ட்டு நீங்கள் தான் திருப்பி என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க. நீங்கள் எதிர்த்து பேசினாலும் உங்கள் அம்மா கோவம் வந்து திருப்பி உங்களை அடிக்கிறாங்க. வாயை மூடிட்டு நான் செம்ம காண்டில் இருக்கேன். ஏன்னா ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான். எல்லாமே நாடகம் நடிப்பு. நீயும் செம்மையாக நடிக்கிறான், அவனும் செம்மையாக நடிக்கிறான். இத்தனை நாள் நான் தானே உங்களுக்குலாம் ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சிருக்கேன். அம்மா நான் சொல்கிறது கேளுமா, வாயை மூடி கொன்றுவேன். ஆஃபீஸ்க்கு போவேனா, எந்த மயிருக்கும் போவேனா, முதல்ல அவனை மேலேருந்து நான் காலி பண்ணுறேன். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. பையன் உனக்கு நான் சொல்கிறது புரியலையா? உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் 1 மந்த்து கழிச்சு உனக்கு ஜாக்சனோட மேரேஜ். நடக்கவே நடக்காததை பற்றி பேசிகிட்டு இருக்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. வேறு எப்படி சொல்லணும்? இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். உங்கள் அப்பாவும் நானும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அப்படி தானே? அம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. எப்படி போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்ல, இந்த மாதிரிலாம் எனக்கு இவனை பிடிக்கல, அவனை தான் பிடிச்சிருக்குன்ட்டு. முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா காலை பிடிச்சிட்டு கதறீங்க. அம்மா ப்ளீஸ்மா, அவனை எதுக்குமா அப்படி சொல்கிறீங்க? நானே அவன்கிட்ட சொல்லி காலி பண்ண சொல்கிறேன், நீ எதுவும் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. பையன் எனக்கு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க மாதிரி என் காலை விடு. அம்மா நீ ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளும்மா. பையன் காலை விடுன்னு சொன்னேன். அம்மா ப்ளீஸ்மா. சரி ஓகே, இப்போயே ஸ்பீக்கர் போட்டு சொல்ல. நீங்களும் உங்கள் டிஎஸ்லாம் தொடச்சிட்டு ஜிமினுக்கு ஃபோன் போட்டு ஸ்பீக்கர் போடுறீங்க. ஹலோ ஜிமின். சொல்லுடி. ஸோ வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? 1 மாதம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஏன் இல்லை, இப்போது அம்மா வீடை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் பையன் என்னாச்சு? தான் பிரச்சனையா என்ன? அது வந்து ஜிமின், நீங்கள் தயங்கிக்கிட்டே இருக்கீங்க எதுவும் சொல்லாமல். உங்கள் அம்மா டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு, இந்த பார்ப்பா, நீ வீட்டை வெக்கேட் பண்ண முடியுமா முடியாதா? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? போதும்டா சாமி, நல்லா 2 பேரும் வச்சு கேம் ஆடிட்டீங்க. இதுக்கப்புறம் போதும், தயவு செஞ்சு வீடை காலி பண்ணிட்டு போ. ஏன் என்ன? இதுக்கப்புறம் உனக்கு சொல்லி தான் புரிய வைக்கணுமா? என் பொண்ணுக்கு எப்படி நல்ல லைஃப் அமுச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? நீ நடுவில் வந்து குழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டாங்க. நீங்களும் அம்மா செம்மையாக அழுகுறீங்க. ஒரு வாரம் கிட்ட ஆச்சு நீங்கள் ஜிமின் கிட்ட பேசவும் இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை, வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க, சரியாக சாப்பிட்றதும் கிடையாது. உங்கள் தம்பியும் என்னன்னு கேட்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட கூட பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னடி சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு பசிக்கலம்மா. எப்படி அது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படியே அழுதுகிட்டு இருக்க, உனக்கு சலிக்கவே சலிக்காதா? சடனாக அவங்க அம்மா ஃபோன் வருது. ஏய் இந்த அப்படி ஜாக்சன் ஃபோன் பண்ணுறான் பாரு. என்னால் பேச முடியாதுமா, பேசுன்னு. அவங்களும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஹலோ பையன் லைனில் இருக்கே இல்லையா? இருக்கேன், சொல்லுங்கள். உனக்கு என்ன கலர் சாரீ பார்க்கணும் மேரேஜ்க்கு? நீங்களும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவும் சொல்லின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஜாக்சன், எனக்கு இந்த கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லை ஜாக்சன். நீங்கள் அவங்ககிட்ட இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்கள் அம்மா கேட்குட்டாங்க. செம்ம ஷாக் ஆகிட்டு, ஏன்டி போய்த்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு மியூட் போடுறாங்க. ஆனால் ஸ்பீக்கரில் தான் இருக்குது. எனக்கும் தான் இஷ்டம் இல்லை. உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கெஞ்சினாங்க, அதனால தான் நானும் போனால் போதுன்னு ஓகே சொன்னேன். விடு, உனக்கும் இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை, எனக்கும் இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. அவங்களுக்காக நம்ம பேருக்குன்னு மேரேஜ் பண்ணிப்போம். மேரேஜ்க்கு அப்புறம் நான் எவன் கூடயா போய்க்கிறேன், நீ அவன் கூடயாவது போய்க்கோ. வேணும்னா நீ என் கூட அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சீச்சி கர்மம், இவன் என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறான்? இது தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். அதை நீ இதை தெளிவாக சொல்லணும்ல, இவன் இப்படிலாம் பேசுகிறான்னுட்டு. கர்மம் எப்படி இருக்கான் பாரு. இவன்கிட்ட போய் நாங்கள் ஒன்றும் கெஞ்சலை, அவங்க அம்மா அப்பா தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, எங்கள் பையனை கட்டிக்கோங்கன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவனும் நம்ப மாட்டான். இந்த ரெக்கார்டு வேறு பண்ணல, இப்போ எப்படி போய் நிறுத்துறதுன்னு தெரியலையே. உங்கள் அம்மா நிறுத்துறதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. மனசுக்குள்ள சந்தோஷத்தை வந்து ஃபேஸில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் காமிச்சிட்டீங்க. அது உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் கல்யாணத்தை தான் நிறுத்துவேன், அதுக்குன்னு உனக்கு ஜிமினியே கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கிடையாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ முட்டாளாக்குனீங்க. நான் விளக்கெண்ணெயை ஊற்றி உங்களை 2 பேரையும் ஊற்று பார்த்தாலே என் கண்ணில் நல்லா வெள்ளை விட்டு ஆட்டிட்டீங்க. இந்த துரோகத்துக்கு அந்த ஜிமினை மன்னிக்கவே மாட்டேன் நான். நீங்களும் உங்கள் அம்மா காலில் வந்துட்டு, அம்மா நீ அவனை கூட மன்னிக்க வேணாம், அந்த ஜாக்சனை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாத ப்ளீஸ்மா. உங்கள் தம்பியும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு அவனும் சொல்கிறான், ஆமாம்மா அவன் வேண்டாம், அவன் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறான், ஜிமின் மாமா தான் எனக்கு எல்லாமே வாங்கி தருவார், அவரையே வேணால் மாப்பிள்ளையே ஏற்றுக்கலாமா. அவங்க அம்மா அதுக்கு அதை இன்னும் நான் டிசைட் பண்ணல, என் கோபம் தெரியல வரைக்கும் நான் யார் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்களும் கடனும் ஃபோன் எடுத்துகிட்டு ஜிமின் கால் பண்ணுறீங்க. ஜிமின் ஒரு ரிங்கில் எடுத்துட்டான். அவன் பயன்புள்ள அவனும் சோகமாக தான் இருந்திருக்கான். இப்போது என்னென்ன நடந்துச்சோ நீங்கள் மொத்த விஷயத்தையும் ஜிமின் கிட்டே சொல்கிறீங்க. அவனும் கண்ணு தண்ணிலாம் தொடச்சிட்டு, உண்மையிலேயே சொல்கிறேன் ஆண்டி எப்படியோ சொன்னாங்க, நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? வேணாம் நீ வா, ஆனால் அப்பா இல்லாத நேரமாக பார்த்து வா, எனக்கும் ஒன்று பார்க்கணும் போல இருக்குது. நீங்கள் சொன்னதும் உங்கள் தம்பி கண்ணை மூடிக்கிட்டான், நீங்களும் அவன் கையை எடுத்துகிட்டு அவன் காதை மூடுறீங்க. சரி உங்கள் அப்பா எப்போவுமே தான் வீட்டில் இருக்கார். இல்லை நாளைக்கு அவர் பத்திரிக்கை கொடுக்க வேறு ஊருக்கு போகிறாரு,
நீ வாயேன் ப்ளீஸ். நான் வரேன், நான் கண்டிப்பாக வரேன். தயவு செஞ்சு அழுவாத ப்ளீஸ். சாப்பிடு. உங்களுக்கு ஃபோனை வைக்க மனசே இல்லை, பட் இருந்தாலும் வைக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு. உங்கள் அப்பா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. உங்கள் அப்பா அந்த சைடு போகிறமா பார்த்து ஜிம்மின் இந்த சைடு வந்துடுறான். உங்கள் அம்மா ஜிம்மினை பார்த்துட்டு, டேய் நீ எப்போ இங்கே வந்த? அத்தை சாரி அத்தை, சாரி அத்தை. அத்தையா, நான் உனக்கு அத்தை கிடையாது, வெளியே போடா. அத்தை ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அத்தை. வெளியே போடான்னு சொன்னேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, இந்த பாருங்க அத்தை, உங்களுக்கு நான் லட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வச்சுருக்கேன். வெளியே சரி உள்ளே வா. ஜிமின் உள்ளே வந்ததும் உங்கள் அம்மா நடுவில், நீங்கள் அந்த சைடு, ஜிமின் இந்த சைடு, உங்கள் 2 பேரோட காதை பிடிச்சி திருவுறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் பார்க்குறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னியாடி நீயாவது சொன்னியாடா? உனக்கு எத்தனை வாட்டி நான் சோறு கொடுத்துருக்கேன்? ஐயோ அத்தை, நீங்கள் இவ்வளோ கேரிங்காக இருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்துருப்பேன் அத்தை. அவள் தான் வேணாம்னு சொன்னேன். நீங்கள் அவகிட்ட கேளுங்க. ஏய் உனக்கு என்னடி அம்மா, நீ எப்போ போகிற டெரராகவே இருக்க, உங்கள்கிட்ட சொல்லவே பயமாக இருக்குமா? ஐயோ என் குழந்தை இவரை நான் எவ்வளோ அடிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினா அதுக்கு, ஐயோ அவனை அடிச்சாங்களா? என் பொண்ணு நான் அடிப்போம் இப்போ உனக்கு என்ன போடா. இன்னும் உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, அது வரைக்கும் அவன் என் பொண்ணு தான். இப்போ உங்களோட தம்பியும் ஜிம்மினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, மாமா எனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன்? உனக்கு பிஸ்கெட்டு, லேஸு, சாக்லேட்டு, ஸ்வீட்டு, உனக்கு எல்லாமே, உனக்கு தான்டா எல்லாமே, நீயே எடுத்துக்கப்போ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடுறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நான் போய் வேலையை பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு மட்டும் தான் இருக்கணும், புரியுதா? வயன் ரூம் போட்டு போ, இங்கே உட்காந்து பேசிட்டிங்கன்னா என் பையன் கெட்டுருவான். இப்போ நீங்களும் ஜிமின் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமின் டோர் லாக் பண்ணணும், நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுவுறீங்க. அவனுக்குமே அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 பேருமே அவ்வளோ மிஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமினும் அவங்க சீக்ஸை பிடிச்சிட்டு, அடிச்சது வலிக்குதா? நீங்களும் இல்லைன்னு தலையாட்டிகிட்டே அழுவுறீங்க. உன்னை பார்த்ததும் என் வலியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு பாதி நம்பிக்கை இருக்குது அந்த கல்யாணம் நடக்காதுன்னு. எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். எங்கள் அப்பாவுக்கும் இதே மாதிரி புரியும். சரி ஓகே, முதல்ல அழுகிறத ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்றான் க்யூட்டாக. எத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். ஐயோ நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரைடல் சைடில் தூக்கிட்டு பெட்டில் போடுறான். நீங்களும் டே திருப்பி ஆரம்பிக்காதடா ப்ளீஸ்டா. அவனும் க்யூட்டா, நான் செஸ்ட்டில் படுக்கலான்னு தான் வந்தேன். நீங்களும் சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனோட ஹெட் உங்கள் செஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதுக்கு அவனும் சத்தியமே இல்லை முச்சிடும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக லூஸ் விடு. அப்படியே லூஸாக விட சொல்கிறியா இல்லை என்ன லூஸு விடுன்றியா? அவனும் சிரிக்கிறான். இதை பர்றி, உங்கள் அப்பாலாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோம், புரியுதா? எப்பட்றா எல்லாரையும் விட்டுட்டு நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி அவன் சொன்னான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ ஜிமின் சொல்கிறான், சரி ஓகேவா வெளியே போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் ஜிமினை டோரை திறந்து வெளியே போகிறீங்க. உங்கள் அப்பா உட்காந்து சாக்ஸ் கட்டிகிட்டு இருக்காரு. நானும் எவ்வளோ நாடி வெயிட் பண்ணுறது, பஸ்ஸே வரல, நாளைக்கே ஊருக்கு போய். நீ எப்போ தம்பி வந்து என்ன 2 பேரும் ஒன்றா வரீங்க? நீங்களும் ஜிமினும் கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்களும் உங்கள் கை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஜிமின் விட மாட்டேங்கிறான், அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஜிமின் கையை விடு ஜிமின். உங்கள் அப்பாவும் டென்ஷன் ஆகிட்டு, என் பொண்ணு கையை விடுறா, என் பொண்ணு கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி வராரு. நீங்களும் அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன வயன் நடந்துட்டுருக்கு, என்னடி இதெல்லாம்? ஏங்க அது வந்து ஜிமின் சொல்கிறா, அங்கிள் நானும் வயனை லவ் பண்ணுறோம். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, அவன் சொல்கிறது உண்மையா? அப்பா அவர் சொல்கிறது உண்மையான்னு கேட்டேன். ஆமாப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே உங்கள் அப்பா அடிக்க வர்றாரு. ஜிமின் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டோம். அப்பா செம்ம கோவமாயிட்டு, டேய் என் பொண்ணு நான் அடிப்பேன், உனக்கு என்னடா வந்துச்சு? அங்கிள் உங்களுக்கு வயனை பார்த்துக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவளை நான் கூப்பிட்டு போயிடுறேன். என் பொண்ணை பார்த்துக்கல எனக்குடா கஷ்டம். அப்புறம் ஏன் அங்கிள் யார் என்னன்னு கூட தெரியாமல் வயனை அந்த பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என் பொண்ணுக்கு நான் நல்ல லைஃப்பை தான் அமைச்சு கொடுக்குறேன். எல்லாருக்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டு தான் இந்த மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொன்னேன். அங்கிள் நல்ல லைஃப்னு சொல்லாதீங்க, எனக்கு சிரிப்பு வருது. அவன் கேரக்டர் பிடிக்காமல், அவன் பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியாமல் உங்ககிட்ட சொல்லி எழுதிருக்கா. நீங்களும் கேட்கல, அவன் ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்லி எழுதிருக்கா. ஆன்ட்டியும் கேட்கல. அட்லாஸ்ட் அவள் என்கிட்ட வந்து சொல்கிறான், உங்களுக்கு உங்கள் பொண்ணு லைஃப்பில் அக்கறை இருக்கோ இல்லையோ, என் வயன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. வயன் வேணும் நம்ம பேசிகிட்டு இருக்கா, நீ அமைதியாக இருக்கிற, எனக்கு உன் மேலே பாசம் இல்லையா? சொல்லுமா, உனக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க. உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு உட்கார்றாரு. அப்பா நான் ஆரம்பத்துலேருந்து இதான்ப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவனை பிடிக்கலன்னு. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சரின்னு சொன்னேன். நானும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம் தான்ப்பா இருந்தேன். அவன் என் கூட இருக்கும்போதே வேறு பொண்ணோட பேசுகிறான்ப்பா, வேறு பொண்ணோட இருக்கிறான் ரிலேஷன்ஷிப்பில். நான் மேரேஜ்க்கு அப்புறமும் இப்படி தான் இருப்பேன் என்கிட்ட சொல்கிறான். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போகக்கூடாது, அவங்க வீட்லேயே வேலை செய்யணுமா? இதெல்லாம் என்னதுப்பா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட இப்போ சொல்கிற முன்னாடி சொல்லாமல் சொல்லு. அதுக்கு உங்கள் அம்மாவும் அவன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க. நான் கல்யாணத்தை நிறுத்த இப்படி போய் சொல்கிறான்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நானே காதால் கேட்டேங்க அவன் தப்பாக பேசுகிறத. உங்களையும் தப்பாக சொன்னான், என்னையும் தப்பாக சொன்னான். இப்போ உங்கள் அப்பா அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ உனக்கும் இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? எனக்கும் இப்போ தாங்க தெரியும், ஆனால் கொஞ்சம் முன்னாடி தெரியும்.
அப்போ எல்லாருமே நாடகம் ஆடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா சொன்ன டைலாக்கை திருப்பி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து எல்லோரும் ஒன்றா தான் இருந்திருக்கீங்க, நான் தான் தனியாக இருந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அம்மாவும், ஏங்க அவன் வேணாங்க, நம்ம பேசாமல் ஜிமினியே இவளுக்கு கட்டி கொடுத்துடலாம். இவன் ரொம்ப நல்ல பையங்க, தினமும் அவனுக்கு போய் சாப்பாடு கொடுப்பேன்னா அந்த டிஃபன் பாக்ஸை கூட அவன் கழுவி தான் எடுத்துகிட்டு வருவான். இது எப்படி? அது அப்பப்போ சைடில் இப்போ உங்கள் அப்பா அப்படியே மறைச்சா ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் வந்து உங்கள் அப்பா பார்க்காம வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அப்பா கிட்ட முட்டி போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அவன் கை பிடிச்சி இழுக்கிறீங்க. சரி, எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. என்ன ஒரு பெரிய மனுஷனாக நீங்கள் எடுத்துக்கல. பண்ணுங்கள், என்னென்னமோ பண்ணுங்கள். நீ ஏன்ப்பா அப்படி திரும்பி நிற்கிற? என்னை பார்த்து திரும்பி நின்று என்னை பார்த்து சிரி, அப்போ தான் எனக்கு அசிங்கமாக இருக்கும். என் பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுன்னு நான் பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் உன்னை எப்படி விட்டேன்னு தெரில அப்படின்னு ஜிமின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஜிமினும் சிரிக்கிறான். அவங்க தம்பி இன்னும் வந்துட்டு, அப்பா ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கோங்கப்பா, அப்போ தான் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி. அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு போய் ஜிமினை ஹக் பண்ணுறாரு. ஜிமினும் சிரிச்சு இப்போ ஹக் பண்ணுறான். அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்பா எப்படியோ அப்பாவோ அம்மாவோ ஓகே சொல்லியாச்சு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, அடிப்பா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன், அதான் ஓகே சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் அழுவ மாட்டேன். உங்கள் அப்பாவும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அப்பாவும் ஜிமினை பார்த்துட்டு, என் ஒரே பொண்ணு, பார்த்து பத்திரமா, நீங்கள் ஏன் மாமா கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி வரான். நீங்களும் நோனும் அப்படின்னு மாதிரி தலையாடுறீங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. உங்கள் அம்மா அதுக்கு மேலே ப்ளஷ் ஆகுறாங்க. உங்கள் தம்பி அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, எப்படி நீ ஜிம்மி மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் ஜாக்சன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேடா ஆர்மிஸ், இந்த வீடியோ இதோட போதும். இந்த ஒன் ஷாட்டுக்கு இதுதான் எண்டிங்கே இல்லை. இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் வரும். இந்த ஸ்டோரியை கண்டினியூ வர மாதிரி என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் பாதி. அந்த ஸ்பெஷல் ஒன் ஷாட் எப்போ வரும்னு தெரில. அதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த கதையை மறந்துடுவேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். இந்த எஃப்எஃப் ஒரு 5K சரி வேணாம், ஒரு 2K வியூஸ் ரீச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் ஒன் ஷாட் இதுக்கு போடுறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்தெந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்படி இப்படி எனக்கு டயர்டாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்காக எஃப்எஃப் வீடியோஸில் எடிட் பண்ணி போடுறல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைப் எனக்கு வர மாட்டேங்குது. அது என்ன காரணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அதனால் எதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பி. இவ்வளோ பேர் நான் போடுறத பார்க்குறாங்களா, இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்களான்னு நான் நினச்சிப்பேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கேர் காட்டுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு காமிச்சதே அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் வரும். காத்திருங்கள். பாய்.